அன்னை பர்னிச்சர்ஸ், அன்னை திருமண சீர்வரிசை பொருட்கள், டிவி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மெஷின் உள்ளிட்ட 200க்கும் மேற்பட்ட பொருட்கள் அடங்கிய திருமண சீர்வரிசை ரூபாய் 99,000 மட்டுமே. தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரி. தொடர்புக்கு 7550014440 9345044044. நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட். கான்டாக்ட் 7667008999. பெண்களை பத்திலாம் இழிவா பேசியிருக்கிறார். பெண்கள் பள்ளிக்கூடத்துல போயிட்டு நீ கல்கட்டா மாதிரியான வன்கொடுமை சம்பவங்கள் நடக்கிறதுக்கு பெண்களோட உடை தான் காரணம்லாம் பேசியிருக்கிறாரு. எல்லா கல்வியாளர்களுக்கும் தெரியும், தமிழ்நாடு அரசாங்கம் புதிய தேசிய கல்விக் கொள்கையை வேறு மாதிரி வடிவங்களில் இன்னைக்கு நடைமுறைப்படுத்திட்டு இருக்குன்றது. டிரான்ஸ்லேட் பண்ணி கொடு, தமிழ்நாட்டுக்கு ஏற்ற மாதிரி சில மானியத்தேனை போட்டு சமூக நீதி அதெல்லாம் போட்டு கொஞ்சம் டிரான்ஸ்லேட் பண்ணி எனக்கு டிராஃப்ட் பண்ணி கொடுன்றதுக்கு தான் இந்த குழு அமைக்கப்பட்டிருக்குன்றத அவர் நீண்ட பல விளக்கங்கள் கொடுத்து வெளியேறினார். 6, 7, 8 வகுப்பு மாணவர்களுக்கு ஸ்பேஸ் சயின்ஸு அதை பற்றின ஒரு டெம்பரை உண்டாக்குறதுக்காக இந்த வானவில் மன்றம்னு ஒன்று உண்டாக்குனாங்க. சரி, ஆனால் அதில் என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, ஜோசியை பற்றி வகுப்பு எடுத்துட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டில் என்ன தோழர் நீங்க? உண்மை. அப்போ கடவுள் எல்லாத்தையும் படைப்பாருன்றது பள்ளிக்கூடத்துக்கு வெளியில். பள்ளிக்கூடத்துக்கு உள்ளே போயிட்டீங்கன்னா ஆற்றலை ஆக்கவும் முடியாது, அழிக்கவும் முடியாது. சரிங்களா? இது கடவுள் நம்பிக்கையுடைய ஆசிரியரே இதை தான் சொல்லி கொடுத்தாகணும். தமிழ்நாட்டில் நடக்கிறது பியூரோக்ராட்ஸ் ஆட்சி, அதிகாரிகள். மக்கள் பிரதிநிதிகிட்ட போனாலும் அவங்க சொல்றது அதிகாரியை பாருங்க, எம்டியை பாருங்க, ஃபினான்ஸ் செக்ரட்டரியை பாருங்க. ப்ராக்டிக்கலா பாத்தீங்கன்னா ஒரு எம்பி எம்எல்ஏ ஆர்டர் தானே போட முடியும், அவங்க செயல்படுத்துற இடத்துல அதிகாரிகள் தானே இருக்காங்க. இங்க இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் என்ன பண்ணணும்னா, இப்ப கலைஞர் கருணாநிதி மாதிரியான ஆட்களோ செல்வி ஜெயலலிதா மாதிரியான ஆட்களோ இருந்திருந்தாங்கன்னா இந்த பியூரோக்ராட்ஸோ ஒரு இடத்துல கொஞ்சமாச்சு தட்டுவாங்க. சில இடங்கள்ல இது மக்கள் பிரச்சனை, ஒரு பாப்புலரிஸ்ட் அப்ரோச் இருக்கும். இங்க என்ன நடக்குது? இங்க ஸ்டாலின் கவர்மெண்ட்ல அந்த பாப்புலரிஸ்ட் அப்ரோச் போயிடுச்சு. இந்த அதிகாரிகள்லாம் பாத்தீங்கன்னா ஆர்எஸ்எஸோட டைப்ல இருக்கிறாங்க. தமிழ்நாட்டு அதிகாரிகள். ஆமா, மயிலாப்பூர் ஆதிதிராவிடர் அரசு விடுதி தூய்மை பணியாளர் எல்லாம் கான்ட்ராக்ட். ஒரு தூய்மை பணியாளருக்கு 30,000 20,000த்துல 30,000 நிதி ஒதுக்கிடுவேன். அவன் அந்த தூய்மை பணியாளருக்கு வெறும் 12,000 ரூபா கொடுப்பான். மிச்ச காசு அவன் கான்ட்ராக்டர் எடுத்துப்பான். இது எல்லாம் ஒரு ஃபெயிலியரை நோக்கி போயிட்டு இருக்கு இந்த கவர்னன்ஸ். நான் விரும்பினா ஒரு கட்சியோ ஒரு ஆட்சியோ நான் முதலமைச்சருக்கு தெரியாதுங்க அதிகாரிகள் பண்ண தப்பு, இந்த சுற்றறிக்கை போச்சா இவருக்கு தெரியாதுங்க அதிகாரிகள் பண்ண தப்பு. அப்ப எல்லாமே அதிகாரிகள் பண்ண தப்புனா அப்ப யார் மேல தப்பு இருக்கு? அந்த இடத்துல தான் நம்ம ஆட்சியை குறை சொல்லணும்ன்ற. கலைஞர் விலையில்லா வீடு கொடுத்துட்டு இருந்தாரு, காசு கொடு வீடு வாங்கிக்க அப்படின்னு மாத்திட்டீங்க. இது என்ன ரியல் எஸ்டேட் புரோக்கர் பண்றாங்க. லோ பட்ஜெட் வீட்டு வசதி வாரியம், அது குடிசை மாற்று வாரியம் இன்னைக்கு லோ பட்ஜெட் வீட்டு வசதி வாரியமா மாறிடுச்சு. இப்படி எல்லாமே அப்படிதான் மாறுது. இன்னும் கொஞ்ச நாள் அரசு பள்ளி இருக்காது. அரசு பள்ளி இருக்காது. சிவனை கூட நம்மளால தென்னாட்டுடைய சிவனை தான் போற்றி, தென்னாடுடைய சிவனைய போற்றி. ஏன்னா வடநாட்டுல நீ கைலாயம்லாம் எனக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லடா. மனு தர்மத்துல சொல்லக்கூடிய பாவத்தை திருமூலர் பார்க்கல. திருமூலர் ப்ரோ இந்துன்னே வச்சுக்க, இந்துத்துவானே வச்சுக்க. அவர் சொல்றாரு, பேர் கொண்ட பார்ப்பான் பிராதனை அர்ச்சித்தால் போர் கொண்ட வேந்தருக்கு பொல்லாத வியாதியாம்ன்றார். இதை உன் கட்சி பேனர்ல போடு. எச் ராஜாக்கு என்ன தெரியும் திருமூலரை பத்தி? நீ வள்ளலாருக்கு பூணூல் கூட போட்டு விடுவ, சரிங்களா? நீ வள்ளுவருக்கே பூணூல் போட்டு விட்டால் தானே. பிஜேபி தமிழ்நாட்டுக்கு ஒரு சாபக்கேடு. விநாயகர் சதுர்த்தி கொண்டாடுறவன் தான் திமுக ஓட்டு போடுறான். திமுக இருக்கிறவங்களே நேற்று கூட போட்டாங்களேங்க எல்லா போஸ்டரும். பெரியார் போட்டோம், அண்ணா போட்டோ, உதயநிதி போட்டோ போட்டு விநாயகர் சதுர்த்தி வாழ்த்துக்கள்லாம் போட்டாங்களே. இதை விட கால கொடுமை எதனா இருக்குமா? ஆசிரியர்களும் இங்க கற்க வேண்டிய இடத்துல இருக்கிறாங்க. ஒவ்வொரு ஆசிரியர், சில ஆசிரியர்கள்லாம் மகாவிஷ்ணு மாதிரி இருக்கிறாங்க. Nature's Enclave, Coastal Heaven theme-based resort villa plots, ECR. மாதம் 10,000 வரை assured rental income. Lifetime free stay at resort. 30க்கும் மேற்பட்ட வசதிகளுடன். Call 9962888888. Fourth Estate தமிழ் நேயர்களுக்கு அருள்மொழிவர்மனின் அன்பார்ந்த வணக்கங்கள். இன்று நமது பெருதிலும் சேர்ந்திருக்கிறார் அம்பேத்கர் செயற்பாட்டாளர் வழக்கறிஞர் மரியாதைக்குரிய புளியந்தோப்பு மோகன் அவர்கள். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நலம். சமீபத்தில் தமிழ்நாட்டில் நடந்த ஒரு பரபரப்பான ஒரு சம்பவம், மகாவிஷ்ணு பரம்பொருள் அறக்கட்டளையினுடைய மகாவிஷ்ணு கைது செய்யப்பட்டிருக்கிறார்னு கேள்விப்பட முடிகிறது. அவர் பேசுனது ரொம்ப அபத்தமான, ரொம்ப பிற்போக்குத்தனமான கருத்துக்களாக இருக்குது. இது ரொம்ப ஆபத்தானது தமிழ்நாட்டுக்கு அப்படின்னு எதிர்க்கட்சிகள் குற்றச்சாட்டு முன் வச்சு ஆளுங்கட்சி நபர்களே அதை திட்டி அதன் பிறகு சம்பவம் நடந்திருக்குது. இந்த சம்பவத்தை ஒரு வழக்கறிஞர் பார்வையிலேருந்து எப்படி பார்க்குறீங்க? சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, பேசுனதுக்காக கைது பண்ணுறதுங்கிறது தவறான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்கிறாங்க. உங்கள் கருத்து என்ன, நிலைப்பாடு என்ன? சமீபத்தில் அண்ணாமலை தொடர்பான ஒரு வழக்கு உயர்நீதிமன்றத்தில் வந்தது. குறிப்பாக பியூஷ் மானுஷ் அவர் கொடுத்த புகாரின் பேரில் அண்ணாமலை மீது ஒரு வழக்கு பதியப்பட்டது. இது இந்த விஷயத்துக்கு சம்மந்தம் இல்லைனாலும் கருத்து சுதந்திரம்னு சொல்கிறவங்களுக்காக இதை நான் சொல்ல விரும்புகிறேன்.
அதில் வந்து அண்ணாமலை அந்த வழக்கை வந்து ரத்து செய்ய கோரி உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தொடர்ந்தார். குற்றவியல் நடைமுறை சட்டம் 482 கீழே. அதில் வந்து உயர்நீதிமன்றம் நீதியரசர் ஆனந்த் வெங்கடேஷ் தான் அந்த வழக்கை விசாரித்தார். அந்த வழக்கு தீர்ப்பில் கருத்து சுதந்திரன்றது எந்த எல்லைக்கு உட்பட்டதுன்றத வெறும் இந்திய சூழலேருந்து அவர் பேசாமல் சர்வதேச வழக்குகள் அமெரிக்காவில், கனடாவில், ஏன்னா நம்ம எப்போவுமே சொல்லக்கூடியது என்னென்னா கனடாவில் கருத்து சுதந்திரம் இருக்குது, அமெரிக்காவில் கருத்து சுதந்திரம் இருக்குது, நீங்கள் என்ன வேணாலும் பேசலாம், இந்த மாதிரி பேசுகிறதுக்கெல்லாம் வழக்கு போட மாட்டாங்க, கார்ட்டூனுக்கெல்லாம் வழக்கு போட மாட்டாங்க அப்படிலாம் சொல்லுவோம். ஆனால் கருத்து சுதந்திரம்னா என்ன அப்படின்றத ரொம்ப விரிவாக ஒரு 200 பக்கத்தில் அவர் பேசியிருப்பார். ஜஸ்டிஸ் ஆனந்த் வெங்கடேஷ் பேசியிருக்காரு. ஆனந்த் வெங்கடேஷ் அதில் வந்து அவருக்கு வந்து அந்த வழக்கை வந்து ரத்து செய்ய முடியாதுன்றதுக்காக ஒரு அவர் எனக்கு ரொம்ப பிடிச்ச தீர்ப்பு அது. ஆனால் அது உச்சநீதிமன்றத்தில் அந்த வழக்கு வந்து அந்த தீர்ப்பு வந்து ரத்து செய்யப்பட்டு அந்த வழக்கும் ரத்து செய்யப்பட்டுருச்சு. அது ஒரு கெடுவாய்ப்பாக அது நடந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் அந்த வழக்கில் நீதியரசர் ஆனந்த் வெங்கடேஷ் வந்து அவ்வளோ விரிவாக கருத்து சுதந்திரம்ன்றதை வந்து அதோட ஸ்கோப் சட்டப்படி டிஃபைன் பண்ணியிருப்பார். நிறைய செயற்பாட்டாளர்கள், சிந்தனையாளர்கள் அதை கருத்தியலாக டிஃபைன் பண்ணதுனால சட்டப்படி ரொம்ப அழகாக டிஃபைன் பண்ணியிருப்பார். ஸோ அதை நான் இங்கேயும் பொறுத்தணும்னு நினைக்கிறேன். கருத்து சுதந்திரன்றதுக்கு ஒரு எல்லை உண்டு. நீங்கள் விரல் நீட்டி பேசுகிறதுக்கு உங்களுக்கு உரிமை உண்டு. அந்த விரல் என் மூக்கை தொடக்கூடாது. சரிங்களா? நீங்கள் இந்த சமூகத்தில் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அதிகாரம் இருக்குது. பிறக்கும்போதே அதிகாரம் வருது. அந்த பிறக்கும்போதே அதிகாரம் வரக்கூடிய சிலர் என்ன வேணாலும் பேசலாம். நீங்கள் என்ன வேணாலும் பேசலான்றது வந்து என்னை இழிவுபடுத்தியும் பேசலாம். நான் உங்களை பதிலுக்கு இழிவுபடுத்த முடியாது. அப்போ இழிவுன்றதும் ஒன்று இருக்குது. இப்போ ஒரு மாற்றத்தினாலேயே நீங்கள் இழிவுபடுத்துறீங்கன்னா அவர் பதிலுக்கு உங்களை வந்து உங்களுக்கு எந்த ஒரு குறை இல்லாத அவர் இழிவாக பேச முடியாது இல்லையா? அப்போ அவரோட ஸ்கோப் அங்கே மூடப்பட்டுருது. ஒரு மாற்றத்தினாலே பதிலுக்கு என்ன பேசணுன்றதுன்னு அது வந்து அவருக்கான வாய்ப்பு இல்லாமல் ஆகிடுது. அதனால் கருத்து சுதந்திரன்றது வந்து எப்போவுமே ஒரு வரையறைக்கு உட்பட்டது தான். அதனால தான் இந்திய அரசியல் சட்டம் கூட கருத்து சுதந்திரன்றதை வந்து ஒரு அப்சல்யூட் ரைட்டாக இல்லை. அது வந்து அது டிஃபைன் பண்ணப்பட்டிருக்கு. அதுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது. இல்லை, அவர் பேசுனது தப்பு தான், பிற்போக்கானது தான், மிகவும் தவறான உடல் மொழி, எக்ஸ்பிரஷன்ஸ் எல்லாமே ஒன்று தான். ஆஸ் அ லாயராக, ஒரு வழக்கறிஞராக உங்களுடைய பார்வையில் கைது பண்ணது சரிதான் அப்படின்னு எடுத்துக்கணுமா? இல்லை, 100% சரிதான். ஏன்னா இது வந்து காக்னிசபிள் அஃபென்ஸ், கைது செய்யப்படக்கூடிய குற்றப்பிரிவுகளில் அவர் கைது செய்யப்பட்டிருக்காரு. அந்த பிரிவுகளில் போட்டிருக்காங்க. இந்த பிரிவுகளும் சிலர் வந்து சொல்கிறாங்க பேசப்படாத விஷயங்களுக்காக பிரிவுகள்லாம் இதில் போடப்பட்டிருக்கு. குறிப்பாக இரு சமூகங்களுக்கு இடையே கலவரத்தை தூண்டுதல், ஒரு சமூக பிரிவை வருத்தம் செய்யும்படி செய்தல், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இந்த வழக்கு பிரிவுலாம் போட்டிருக்காங்க. வெறுமனே வந்து மாற்றுத்திறனாளிகள் வன்கொடுமை சட்டம் 92 கீழே தானே போட்டிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது தப்பு. ஒரு சட்டப்பிரிவு, இப்போ நான் வந்து ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை ஒரு சாதி, குறிப்பாக ஒரு அட்டவணை சாதியை பற்றி தவறாக பேசுகிறேன்னு வச்சுக்கோங்களேன். POA ஆக்ட் செக்ஷன் 3 படி நீங்கள் வந்து என் மேலே வழக்கு போடலாம். அதே சமயத்தில் IPC அஃபென்ஸும் வரும். ஓகே, நீங்கள் ஏன் 92 மட்டும் போட வேண்டியதானே, ஏன் IPC போடக்கூடாதுன்னு கேட்கக்கூடாது. IPC அஃபென்ஸும் அவர் பண்ணியிருக்கிறாரு. நீங்கள் ஒரு பதட்டம் உண்டாச்சா இல்லையா? 2 நாள் வந்து சமூகம் எத்தனை மாற்றுத்திறனாளி வந்து அவங்க வந்து மனம் புண்பட்டிருப்பாங்க. மாற்றுத்திறனாளிகள் ஒரு சமூகமாக இருக்காங்க, அவங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் ஆக்டும் இருக்குது. ஸ்பெஷல் ஆக்ட் போடுறதுனாலே IPC அஃபென்ஸ் போடக்கூடாதுன்னு இல்லை. இப்போ போக்சோ போடுறாங்க, போக்சோ போடும்போது IPC அஃபென்ஸ் போடாமலாம் இருக்கிறாங்க, அப்படி கிடையாது. அதனால வந்து இந்த நடவடிக்கை வந்து சரியான ஒன்று தான். அவர் வந்து அந்த இடத்துல வந்து பேசுனது மிக மோசமானதாக இருந்துச்சு. அதில் வந்து யாருக்குமே வந்து மாற்று கருத்தே கிடையாது. நிச்சயமாக அவர் வந்து மன்னிப்பு கேட்டிருக்கணும், அல்லது மாதிரிலாம் பேசக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இன்னொரு டைமென்ஷன் பார்க்கும்போது ஹவ் ஹி கேம், அவர் வந்து இப்படியாக ஒரு அரசு பள்ளிக்கூடத்தில், ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு பள்ளிக்கூடம், அசோக்நகர் பள்ளிக்கூடம், அந்த பள்ளிக்கூடத்தில் மாதிரி பள்ளிக்கூடமாக வந்து அது இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதுலேயும் நிறைய சில டிஃப்ரென்சஸும் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், கல்வியாளர் பிரின்ஸ் கிட்ட நான் ஒரு பேட்டி எடுத்திருந்தேன், பிரின்ஸ் கஜேந்திரபாபு அவர்கள்ட்ட. அவங்க சொல்கிறாங்க, இந்த மாதிரி பள்ளிகள் அப்படிங்கிற பெயரில் இவங்க PMST தான் கொண்டு வராங்கன்னு ஒரு குற்றச்சாட்டு முன் வச்சிருக்கிறாரு. தட் இஸ் செப்பரேட். ஆனால் இந்த மாதிரி ஒரு பள்ளிக்கூடத்தில் இப்படிப்பட்ட நபர்கள் பேச அலோ பண்ணுறது அப்படிங்கிற இடத்துல உண்மையிலே யார் இருக்கிறாங்க? இல்லை, என்னென்னா நீங்கள் இந்த புதிய கல்விக் கொள்கை அப்படின்னு 2016 அதை ஆரம்பித்து அது டிராஃப்ட் NEP 2020, நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசி 2020 வந்து அது பல்வேறு விவாதங்களை கிளப்பி, குறிப்பாக தமிழ்நாடு மாதிரியான மாநிலங்கள் வந்து கடுமையான எதிர்ப்பு வந்தது. அந்த கல்விக் கொள்கை என்ன சொல்லுதுன்னா, இம்மாதிரியான நபர்களை கல்வி நிறுவனங்களில், அதாவது இம்மாதிரினா சரியாக வரையறுத்து சொல்லலை, ஆனால் இந்த மாதிரி NGOs இந்த மாதிரி ஆட்களை கல்வி நிறுவனங்களுக்குள்ள அலோ பண்ணுறதெல்லாம் அந்த புதிய கல்விக் கொள்கையை சொல்லுது.
ஆனால் தமிழ்நாடு அரசாங்கம் வந்து புதிய கல்விக் கொள்கையை நாங்கள் எதிர்க்கிறோம், தமிழ்நாடுக்குன்னு ஒரு புதிதாக பிரத்யேக கல்விக் கொள்கையை மாநில கல்விக் கொள்கையை உருவாக்குனாங்க. 2021 ஆட்சிக்கே அவங்க வர்றதுக்கு அதுவும் ஒரு மிக முக்கிய காரணமாகவும் இருந்தது. பல காரணங்கள்ல அதுவும் ஒரு காரணமாக இருந்தது. தமிழ்நாடு மக்கள் வந்து அவங்க பாரம்பரியம் மிக்க ஒரு நாலேஜ் ஓட் பேங்க். நான் எப்போவுமே தமிழ்நாடு ஓட் பேங்க்கை ஒரு நாலேஜ் ஓட் பேங்க்குன்னுவேன். வேற மற்ற மாநிலங்களை விட தமிழ்நாடு மக்கள் வெறும் பொருளாதார கோரிக்கைகள், இலவச திட்டங்கள் இது மட்டும் டிஸ்கஷனுக்கு எடுத்துக்காம பிற விஷயங்களையும் டிஸ்கஷனில் எடுத்துக்கிட்டு தான் வாக்கு செலுத்துவாங்க. அதனால இங்கே வந்து ஒரு அறிவார்ந்த வாக்கு வங்கி இருக்குது. அந்த அறிவார்ந்த வாக்கு வங்கி வந்து 2021 தேர்தலில் இதெல்லாம் கணக்கில் கொண்டு புதிய கல்விக் கொள்கை வேணான்னு வாக்களிச்சிருக்காங்க. ஆனால் இவங்க ஆட்சிக்கு வந்துட்ட பிறகு ஒரு குழு போட்டாங்க. அது உண்மையிலே நம்ம அந்த குழுவில் பங்கெடுத்தவங்களெல்லாம் பார்க்கும்போது நம்மை போன்றவர்களுக்கு ஒரு நம்பிக்கை வந்தது. அதாவது எங்களை போன்றவர்களுக்கு ஆசிரியர் ஜவஹர்நேசன், பேராசிரியர் ஜவஹர்நேசன் அதுக்கு தலைமையாக இருந்து பல உறுப்பினர்கள். ஆனால் அதில் முதல்ல இருந்து அதுலேருந்து வெளியே வந்தவங்க வந்து மக்களாசிரியர் உமா மகேஸ்வரி முதல்ல உறுப்பினராக இருந்தாங்க. பிறகு அவங்க வந்து தமிழ்நாடு அரசாங்கம் எப்படியெல்லாம் புதிய கல்விக் கொள்கையை வேறு வகையில் எப்படியெல்லாம் நடைமுறை பண்றாங்கன்றத வெளிப்படையா பேசி, அதுக்கப்புறம் அதன் தலைவராக இருந்த பேராசிரியர் ஜவஹர்நேசன் ஒரு முக்கியமான குற்றச்சாட்டை அரசு துறை செயலாளராக இருக்கக்கூடிய அன்னைக்கு முதலமைச்சர் தனி செயலாளராக இருந்த உதயச்சந்திரன் வந்து தன்னை வந்து எப்படி இது பண்ணாரு, மிஸ்ஹேண்டில் பண்ணாரு. இவங்களுக்கு வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீமை, சென்ட்ரல் கவர்மெண்ட் எஜுகேஷன் பாலிசி, நேஷனல் எஜுகேஷன் பாலிசியை நீ வந்து ஒரு மொழியாக்கம் பண்ணி கொடுன்ற ஒரு டிரான்ஸ்லேட் பண்ணி கொடு, தமிழ்நாட்டுக்கு ஏற்ற மாதிரி சில மானியத்தேனை போட்டு சமூக நீதி அதெல்லாம் போட்டு கொஞ்சம் டிரான்ஸ்லேட் பண்ணி எனக்கு டிராஃப்ட் பண்ணி கொடுன்றதுக்கு தான் இந்த குழு அமைக்கப்பட்டிருக்குன்றத அவர் நீண்ட பல விளக்கங்கள் கொடுத்து வெளியேறினார். ஆனால் இன்னைக்கும் முதலமைச்சர் பேசியிருக்காருங்க, தேசிய கல்விக் கொள்கை ஏற்காததால் நிதி வழங்க மறுப்பது என்பது சமூக அநீதின்னு சொல்லி. அது சமூக அநீதி தான் நானும் ஒத்துக்கிறேன். முதல்ல பிஎம்ஸ்டியை ஏத்துக்கிறேன்னாங்க. இப்போ எனக்கு இருக்கக்கூடிய கேள்வி என்னன்னா, நீங்க ஏன் முதல்ல ஏத்துக்கிறேன்னு சொன்னீங்க? ஏத்துக்கிறேன்னு சொன்ன நபர் யாரு? ஏன் இப்போ மாட்டேன்றீங்க? ஆனா அதுக்கான விளக்கம் கட்டாயம் தேவையாகும். பேராசிரியர் பிரின்ஸ் கஜேந்திர பாபுவும் அதை கேட்குறாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, அந்த மௌனம் ஏன்? இன்னொன்று கிருஷ்ணகிரி சம்பவமும் தோழர், கிருஷ்ணகிரி சம்பவம் நடந்தது பார்த்தீங்களா, அதுவும் ஒரு மாதிரி பள்ளி, இதுவும் ஒரு மாதிரி பள்ளி. பிஎம்ஸ்ரீயை முடிச்சிருக்கேன். பிஎம்ஸ்ரீ வந்து அவங்க ஏற்க மாட்டேன்னு பின்வாங்கினதை நான் வரையறுக்கிறேன். தமிழ்நாடு அரசு மகிழ்ச்சி. ஏன்னா வந்து நீங்க வந்து ஒரு வரக்கூடிய எதிர்ப்புகள் எல்லாம் பார்த்துட்டு நீங்க ஒரு முடிவு எடுக்கிறீங்க, நல்லது. ஆனா முதல்ல அது யாரு ஓகே பண்ணது ஒரு 12 மணி நேரம் வேலைக்கு ஓகே பண்ண மாதிரி நீங்க யாரு ஒத்துக்கிட்டதுன்றது வந்து ஒரு முக்கியமான வினாவா இருக்கு. அந்த வினாக்கு இன்னை வரைக்கும் நம்மளுக்கு பதில் கிடைக்கல. ஸோ நான் சொல்ல வர்றது என்னன்னா, தமிழ்நாடு அரசு இன்னும் கூட வந்து ஒரு ஸ்திரமா சொல்லளவில் அவங்க வந்து நாங்கள் புதிய கல்விக் கொள்கையை எதிர்க்கிறோன்றாங்க. இது இன்னைக்கு எல்லா கல்வியாளர்களுக்கும் தெரியும், தமிழ்நாடு அரசாங்கம் புதிய தேசிய கல்விக் கொள்கையை வேறு மாதிரி வடிவங்களில் இன்னைக்கு நடைமுறைப்படுத்திட்டு இருக்குன்றது. கல்விக் கொள்கை, அந்த தேசிய கல்விக் கொள்கை என்பது வெறுமனே நம்மலாம் இந்தி திணிப்பு அது மட்டும் தான் நினைச்சிருக்கோம். அது கல்வியை கடைசரக்காக்குது. கல்வியை வந்து ஒரு கமாடிட்டி ஆக்குது. நீங்க வந்து கல்வி வந்து சர்வீஸ்ல இருந்ததுங்க சார். சர்வீஸ்ல இருந்த எஜுகேஷனை வந்து கமாடிட்டி ஆக்குனாங்க WTOல. அதனுடைய விளைவா இன்னைக்கு வந்து NEP வந்திருக்கு. அதனுடைய விளைவா தமிழ்நாட்டில் வந்து ஒரு ஊராட்சி பள்ளிகள் வர WTOல போட்ட ஒப்பந்தம் ஊராட்சி பள்ளிகள் வர நிர்வகிக்குது. WTO ஒப்பந்தத்தோட செயல் வடிவம் தான் நீட்சி. அதனுடைய வேறொரு வடிவம் தான் வரப்போற தமிழ்நாடு கல்விக் கொள்கை. இவங்க வெறுமனே இதை வந்து நான் வெறும் இந்தி திணிப்பு அதை மட்டும் பார்க்கல. ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, அதனுடைய விளைவாக தான் இந்த மாதிரியான நபர்கள்லாம் வந்து உள்ள போறாங்க. இப்போ நீங்க வெறும் மகாவிஷ்ணுவை பார்க்குறீங்க. இதுல ஒரே ஒரு மகிழ்ச்சி என்னன்னா, மகாவிஷ்ணு அந்த நபர் வந்த பிறகு இது வந்து ஒரு பேசு பொருளாக இருக்கு. கல்விக்கூடங்களில் இந்த மாதிரியான நபர்களை உள்ள நுழைய விடக்கூடாதுன்ற வந்து ஒரு தமிழ்நாடோட கருத்து இதுதான்ன்றது வந்து பரவலாயிடுச்சு. தமிழ்நாடு மக்கள் இந்த மாதிரியான நபர்கள் என் குழந்தைங்களுக்கு, என் பள்ளிக்கூடத்தில் என் குழந்தைங்களை இந்த மாதிரியான நபர்கள் வந்து பேசக்கூடாது, இந்த மாதிரியான நபர்களை வந்து ஸ்பீச் கொடுக்கக்கூடாதுன்னு தமிழ்நாடு மக்கள் முடிவு எடுத்திருக்கிறாங்க. அந்த முடிவு இன்னைக்கு வந்து எல்லா அரசியல் கட்சிக்கும் தெரிய வந்திருக்கு. ஒரு அரசியல் கட்சி தவிர மற்ற எல்லா அரசியல் கட்சியும் இந்த பிரச்சனையில ஒரு சேர நிற்கிறாங்க. எடப்பாடி பழனிசாமி உட்பட எல்லாருமே ஒரே நேர்கோட்டில் நிற்கிறாங்க. அப்போ இது வந்து ஒரு நன்மையை செஞ்சிருக்கு நம்ம இல்லங்களை. ஆனால் இது வந்து தொடர்ச்சியாக நடந்துட்டு இருக்கு. இன்னைக்கு கூட நீங்க தமிழ்நாடு அரசாங்கம் 2023 வானவில் மன்றம்னு ஒன்று உண்டாச்சு. 6, 7, 8 வகுப்பு மாணவர்களுக்கு ஸ்பேஸ் சயின்ஸு அதை பத்தின ஒரு டெம்பரை உண்டாக்குறதுக்காக இந்த வானவில் மன்றம்னு ஒன்று உண்டாக்குனாங்க. ஆனா அதுல என்ன பண்றாங்க பாத்தீங்கன்னா, ஜோசியை பத்தி வகுப்பு எடுத்துட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டுல என்ன தோழர் நீங்க உண்மை. நீங்க
இன்னைக்கு கூட அந்த வீடியோக்கள்லாம் வந்து சமூக வலைதளங்கள்ல பரவலாக பகிரப்படுது. நீங்க மகாவிஷ்ணுவை சொல்றீங்களா, அதை விட ஆபத்து இல்லை இது. நீங்க வந்து சூடோ சயின்ஸுன்னு வாங்க இதை. நான் சயின்ஸை பேச சொல்ல இவன் என்கிட்ட இருக்கிறதும் சயின்ஸு தானே, அதை வந்து ஒரு சயின்ஸ் அல்லாத ஒன்றை சயின்ஸுன்னு நிறுவ பார்ப்பான். அது வந்து என்னன்னா எப்பவுமே ஆஃப் ட்ரூத் இஸ் ஆல்வேஸ் டேஞ்சர்ஸ். அரை உண்மை எப்பவுமே ஆபத்து, அரைகுறை அறிவு ஆபத்தானது. அந்த ஒரு ஆபத்தை வந்து பிள்ளைகள் மனசுல வந்து இவங்க வந்து இது பண்றாங்க. நீங்க வந்து கட்டம் போட்டு அவங்களுக்கு என்னங்க புரியும், ராகு கேது ராகு கேதுன்னு போட்டு ஜோசிய வகுப்புகள் இன்னைக்கு வரைக்கும் அதுக்கு தடை கிடையாது. அது அந்த வகுப்பு எடுக்கிறவங்களுக்கு பேர் வானவில் மன்றம், EMIS, எஜுகேஷன் இன்ஃபர்மேஷன் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். அதில் வந்து அதோடைய ஒரு அங்கம் இந்த வானவில் மன்றம். வானவில் மன்றம் 2023 திமுக ஆட்சி வந்த பிறகு கொண்டு வரப்பட்டது. ஆனால் அதன் நோக்கம் சரி, அது ஒரு நல்ல நோக்கத்துக்காக கொண்டு வருவது. சொன்னபோது நம்மளை போன்ற ஆட்கள், எங்களை போன்ற ஆட்களும் வரவேற்போம். நீங்க கூட நிலா சூரியன் நட்சத்திரங்கள் ஏதோ பண்ணுவாங்க, சூரியன் அங்க தண்ணி இருக்கா, செவ்வாயில என்ன இருக்கு, இதை பற்றிலாம் சொல்ல போகிறாங்கன்னு நினச்சோம். பார்த்தா கடைசியில் வந்து ஜோசியத்தை பற்றி வகுப்பு எடுத்துட்டு இருக்காங்க. ஜோசியத்தை பற்றி படிக்கிறதுக்காக என் பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போகணும், ஜோசியம் தப்புன்னு படிக்கிறதுக்கு தான் என் குழந்தைங்க ஸ்கூலுக்கு போகணும். அப்படியே நம்பிக்கை இருந்துச்சுன்னா நீங்கள் ஜோசியக்கார்ட்ட போய் விடுங்க, அவர் சொல்லி கொடுத்துட்டு அதை ஒன்று பண்ணிட்டு போங்க. ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் என்னங்க சார்? எனர்ஜி நெய்தர் பி கிரியேட்டட் நார் பி டிஸ்ட்ராய்ட். ஒரு ஆற்றலை ஆக்கவும் முடியாது, அழிக்கவும் முடியாது. இது வந்து நீங்கள் அப்போ கடவுள் எல்லாத்தையும் படைப்பாருன்றது வெளியில், பள்ளிக்கூடத்துக்கு வெளியில். பள்ளிக்கூடத்துக்கு உள்ளே போயிட்டீங்கன்னா ஆற்றலை ஆக்கவும் முடியாது, அழிக்கவும் முடியாது. சரிங்களா? இது வந்து கடவுள் நம்பிக்கையுடைய ஆசிரியரே இதை தான் எடுக்க சொல்லி கொடுத்தாகணும். சரிங்களா? நீங்கள் வெளியில் போய் உங்கள் கடவுள் நம்பிக்கை வச்சுக்கலாம். ஸோ கடவுள் உள்ளே வந்துட்டு நீ ஜோசியம் எடுக்கிற வானவில் மன்றம்னு நான் என்னென்ன சொல்ல வரேன்னா, இந்த மகாவிஷ்ணுன்ற சாப்டர் ஒரு பெரிய விவாதத்தை உண்டாக்கியிருக்கு. தமிழ்நாடு அரசு பாடம் கற்றுக்கிட்டேன்னு சொல்லுது, நாங்கள் தப்பு பண்ணிட்டோன்னு ஒத்துக்கிறாங்க. ஆனால் தப்பு பண்ணிட்டோன்னு ஒத்துக்கிறீங்க, இன்னைக்கு இந்த வானவில் மாதிரியான அந்த மன்றங்கள் செய்யக்கூடிய இந்த அயோக்கியத்தனங்களுக்கும் முற்றுப்புள்ளி வைங்க. இல்லை, இது வந்து டிப் ஆஃப் த ஐஸ்பர்க்னு சொல்ல வராரா வழக்கறிஞர் புலியந்தர் மோகன்? ஏன் அதை கேட்குறேன்னா, சமீப காலமாக பள்ளிக்கல்வித்துறை நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய பல நிகழ்வுகள், பள்ளி கல்வித்துறை சார்பாக துவங்கப்பட இருந்த கல்வி தொலைக்காட்சிக்கு ஒரு CEO போடுறோம் அப்படின்னாங்க. அதன் பின்னால் ஒரு RSS நபர் இருக்காங்கன்னு ஒரு விமர்சனம் வந்துச்சு. அப்புறம் என்ன ஆச்சுன்னு தெரியல. அதன் பிறகு வந்து பார்த்திங்கன்னா, பள்ளிகளில் வந்து இந்த விநாயகர் சதுர்த்திக்காக ஒரு சுற்றறிக்கை ஒன்று அனுப்பப்பட்டுச்சு. அப்புறம் VCK தோழர்கள் நிறைய பேர் வந்து பேசினாங்க, அப்புறம் பின்வாங்கப்பட்டுச்சு. இது மாதிரி நடக்கக்கூடிய சம்பவங்கள், சாதி கயிறு பிரச்சனை, அப்புறம் சாதி ரீதியிலான வன்கொடுமைகள் நடக்கக்கூடிய பள்ளிகள் நிறைய அதிகமாகிட்டு இருக்குங்கிற பிரச்சனை, சந்துருவர்கள் கொடுத்த அறிக்கை, இப்படின்னு தொடர்ந்து பள்ளிக்கல்வித்துறை பல விஷயம் நடந்துக்கிட்டு இருக்குல்ல, அதன் நீட்சி ஏன் முற்றுப்புள்ளி வைக்கப்படாமல் நடந்துக்கிட்டே இருக்குது? ஆமாம், நடந்துக்கிட்டே இருக்குது, இன்னமும் நடக்கும், இன்னும் நடக்கும். நீங்கள் இந்த வீடியோ வந்து 28ஆம் தேதி போட்டது. இன்னொன்று மகாவிஷ்ணு மேட்டரே பார்த்தீங்கன்னா, எல்லாரும் அந்த வழக்கு பற்றி சொல்கிறாங்களே, அதை நான் முழுசாக முடிக்கல. ஆக்சுவலாக அவர் பேசுனது 3 மணி நேரம். பெண்களை பற்றிலாம் இழிவாக பேசியிருக்கிறாரு. பெண்கள் பள்ளிக்கூடத்தில் போயிட்டு நீ கல்கட்டா மாதிரியான வன்கொடுமை சம்பவங்கள் நடக்கிறதுக்கு பெண்களோட உடை தான் காரணம்லாம் பேசியிருக்கிறாரு. அதில் ஒரு பள்ளி மாணவி என்கிட்ட பேசுனாங்க, அவங்ககிட்ட பேசுறதுக்கான வாய்ப்பு கிடைச்சது. 3 மணி நேரம். மறுநாள் அவங்களுக்கு வந்து 12ஆம் வகுப்பு தேர்வு. அந்த தேர்வு வச்சுட்டு முதல் நாள் வந்து 3 மணி நேரம் எடுத்திருக்கிறான். இந்த பேச்சு கேட்டு என்னைக்கு எப்படி தேர்வு எழுதுறது? ஆமாம். ஆனால் வந்து அந்த தலைமை ஆசிரியர், அந்த பள்ளிக்கூடமே ஒரு சங்கி பள்ளிக்கூடங்க ஒரு வகையில் சொல்ல போனால். எனக்கு நல்ல தொடர்பு உண்டு அந்த தலைமை ஆசிரியருடைய. 2-3 பழக்கம்லாம் உண்டு. 2-3 முறை அவங்கள போய் சந்திச்சும் இருக்கிறேன். அவங்கக்கிட்ட வந்து ஒரு ப்ராப்பரான ஒரு கன்ஸ்ட்ரக்டிவான ஸ்பீச் என்றைக்குமே நான் எதிர்பார்த்தது தமிழரசி அவர்கள்ட்ட. ஆமாம். இதுக்கு முன்னாடி இந்த தலைமை ஆசிரியர் வந்து ஒரு சாய்பாபா பக்தி, ரூம்குள்ளேயே பெரிய சாய்பாபா ஃபோட்டோலாம் வச்சு பள்ளிக்கூடத்துள்ளேயே, ஆமாம், இதெல்லாம் பண்ணுவாங்க. ஸோ இவங்கெல்லாம் உட்காந்துக்கிட்டு இவங்க வந்து ஒரு இது பண்ணுறது இருக்குல்ல, அமைச்சரே கூட சாய்பாபா பக்தர் தான் சொல்கிறாங்க. ஆமாம், அவரும் சாயிரம் தான். சரி, அது அவங்களோட தனிப்பட்ட. ஆனால் நீங்கள் அரசுன்னு வந்துட்டீங்கன்னா நீங்கள் ஒரு பொதுவான நபர். இன்னைக்கு தமிழ்நாட்டு கல்விக்கூடங்கள் வந்து இம்மாதிரியான ஆட்கள் கையில் போதேன்ற ஒரு வருத்தம் தான். இங்கே தான் என் கேள்வி வந்துச்சு. இப்போது நீங்கள் சொல்கிற கரெக்டான இடத்துக்கு வந்துட்டீங்க. இவர் பேசுனது தப்பு, இது டிஸ்கஷனுக்கு வந்திருக்கு, டிபேட்டுக்கு வந்திருக்கு, எல்லாரோட நிலைப்பாடு தான், தமிழ்நாடு ஸ்டாண்டு தான் ரைட்டு. பட் இந்த சம்பவம் நடப்பதற்கு யார் காரணம்? அப்போ தமிழ்நாடு கல்வித்துறையில் முக்கியமாக அறநிலைத்துறை, பள்ளிக்கல்வித்துறை ரெண்டுமே வந்து ஒரு கவலையளிக்கும் விதமாக இருக்கிறதுன்னு தோழர் பாலபாரதி அவர்கள் ஒரு பதிவு பண்ணியிருக்கிறாங்க, CPM தோழர். அப்போ இந்த 2 துறைகளும் நடப்பது என்ன? இல்லை, இந்த 2 துறைன்னு மட்டும் இல்லை, தமிழ்நாட்டில் நடக்கிறது பியூரோக்ராட்ஸ் ஆட்சி, அதிகாரிகள் ஆட்சி தான். வரிசையாக பத்திரிகையாளர்கள் சொல்கிறாங்க, செயல்பாடுகள் சொல்கிறாங்க, வழக்கறிஞர் நீங்களும் சொல்கிறீங்க. இல்லை, எனக்குமே நான் வந்து நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியம் அதனுடைய
அந்த திட்டத்தில் நான் ரொம்ப ஆழமாக வேலை செய்கிறேன்றதுனால அந்த குறிப்பிட்ட இந்த ஸ்லம் குறித்தான அந்த பிரச்சனைகள்லாம் அதிகமாக நான் மற்ற மக்களுடைய பிரச்சனைகள் இந்த துறையில் வந்து நான் அதிகமாக வேலை செஞ்சுட்ருக்கேன். வேறு எந்த துறையிலையும் நான் இந்த அளவுக்கு வேலை செய்யலை, ஆனால் இந்த துறையில் அதிகமாக வேலை செய்கிறேன். இது வரைக்கும் என் கோரிக்கைகளை பற்றி நான் வந்து எந்த ஒரு மக்கள் பிரதிநிதிக்கிட்டே பேசினதே கிடையாது. மக்கள் பிரதிநிதிகிட்ட போனாலும் அவங்க சொல்கிறது செக்ரட்டரியை பாருங்க, எம்டியை பாருங்க, ஃபினான்ஸ் செக்ரட்டரியை பாருங்க, மாநகராட்சி கிட்ட நான் போய் பேசினேன்னா கூட கமிஷனரை பாருங்க, டிசியை பாருங்க, ஆர்டிசியை பாருங்க, இஏ பாருங்க, ஏ2 பாருங்க. இது வரைக்கும் கவுன்சிலராக பாருங்க, ஜோனல் சேர்மனை பாருங்க, மேயரை பாருங்கன்னு இல்லை, மினிஸ்டரை பாருங்க, எம்எல்ஏ பாருங்க, எம்பியை பாருங்க, சீஃப் மினிஸ்டரை பாருங்கன்னு இல்லை, செக்ரட்டரியை பாருங்க, எம்டியை பாருங்க. அப்போ இவங்க தான் இன்னைக்கு வந்து டெசிஷன் அத்தாரிட்டி. ப்ராக்டிக்கலாக பார்த்தீங்கன்னா ஒரு எம்பி எம்எல்ஏ வந்து ஆர்டர் தானே போட முடியும், அவங்க செயல்படுத்துற இடத்துல அதிகாரிகள் தானே இருக்காங்க. அதிகாரிகள் ஆட்சி செய்வதுன்றது வந்து வெறுமனே நம்ம இன்னைக்கு இருக்கிற அரசின் மேல மட்டும் நம்ம பொறுப்பு இல்லைங்க. இது வந்து முதலமைச்சரை நீங்க குறை சொல்ற மாதிரி இல்லையா? அது குறை சொல்றது ஒரு வகை. இன்னொரு வகை என்னன்னா, இந்த பொருளாதார கொள்கைகள் வந்து இந்த பியூரோக்ராட்ஸா ஆட்சி பண்ண வைக்குது. சரிங்களா? இப்போ நான் இருக்கக்கூடிய பொருளாதார அந்த நம்ம ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய அந்த அமைப்பு முறை வந்து பியூரோக்ராட்ஸ் ஆட்சியை தான் வலியுறுத்துது. ஆனால் இங்கே இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் என்ன பண்ணோன்னா, இப்போ கலைஞர் கருணாநிதி மாதிரியான ஆட்களோ செல்வி ஜெயலலிதா மாதிரியான ஆட்களோ இருந்திருந்தாங்கன்னா இந்த பியூரோக்ராட்ஸோ ஒரு இடத்துல கொஞ்சமாச்சும் தட்டுவாங்க. சில இடங்கள்ல இது மக்கள் பிரச்சனை, ஒரு பாப்புலரிஸ்ட் அப்ரோச் இருக்கும். இங்கே என்ன நடக்குது? இங்கே வந்து ஸ்டாலின் கவர்மெண்ட்டில் அந்த பாப்புலரிஸ்ட் அப்ரோச் வந்து போயிடுச்சு. குறைந்தபட்சம் ஒரு பாப்புலரிஸ்ட் அப்ரோச் கூட இல்லைன்ற அவங்க வந்து இந்த அதிகாரிகளை வந்து அவங்க அதிகாரிகள் கூட உட்காந்து டிபேட் பண்ண முடியல அவங்களால. இவங்க வந்து அதிகாரிகள் சொல்கிறது தான் சரி, அதிகாரிகள் சொன்னதை செஞ்சால் தான் நம்ம வந்து இது பண்ண முடியுன்ற மாதிரி ஆயிட்டாங்க. இன்னைக்கு அரசு வந்து சர்வீஸ்லேருந்து விலகி போயிட்டே இருக்குங்க, மக்களுக்கு சேவை தரதுலேருந்து விலகி போயிட்டே இருக்கு. நீங்கள் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கூட்டுறவு சங்கங்களுக்கு 750 கோடி மானியம் தராமல் இருக்குது தமிழ்நாடு அரசு. அதனுடைய பல விஷயங்கள் நீங்கள் நம்ம ஆரம்பித்த விவாதம்ன்றது வந்து கல்வி. ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து தமிழ்நாட்டுடைய அரசு நிர்வாகமே, தமிழ்நாடுன்னு இல்லை இந்திய அரசு, அந்த அரசு நிர்வாகம்ன்றது வந்து அதிகாரிகள் கையில் போயிடுச்சு. அதிகாரிகள் தான் இன்றைக்கி எல்லாத்தையும் முடிவு எடுத்துகிட்டு இருக்காங்க. இன்றைக்கி ஒரு ஐஏஎஸ்ன்றவர் ஒரு அந்த மாவட்ட மந்திரி மாதிரி இருக்கிறாரு. ஒவ்வொரு துறையின் செயலாளராக அந்தந்த துறையின் மந்திரி போல தான் செயல்படுறாங்க. அவங்க தான் வந்து ஆட்சி நடத்திட்டு இருக்கிறாங்க. அப்போ அதனுடைய ஒரு வெளிப்பாடு தான் மகாவிஷ்ணு உள்ள போறதுன்றீங்க. ஆமாம், நீங்கள் இந்த மாதிரி அதிகாரிகள், இந்த அதிகாரிகள்லாம் பார்த்தீங்கன்னா ஆர்எஸ்எஸோட டைஅப்பில் இருக்கிறாங்க. தமிழ்நாட்டு அதிகாரிகள்? ஆமாம், தமிழ்நாட்டு அதிகாரிகள். தமிழ்நாட்டு அதிகாரிகள் தான் சொல்கிறேன். ஒவ்வொரு அரசு அதிகாரிகளும் ஆர்எஸ்எஸ் ஐடியாலஜியோடு இருக்கிறாங்க. நீங்கள் ஒன்றும் இல்லை, முந்தா நாள் வந்து மயிலாப்பூர் ஆதிதிராவிடர் அரசு விடுதி, அங்கே வந்து சோறு கொடுக்கலிங்க. சோறு ப்ராப்பராக இல்லை, மாணவர்களுக்கான சோறு அரசு நிதி ஒதுக்கிடுச்சு. ஆனால் அது பார்த்தீங்கன்னா முன்னெல்லாம் ஒரு குக் இருந்தால் அந்த ஹாஸ்டல்லே சமைச்சிட்டு, இப்போ என்னென்னா எல்லாம் கான்ட்ராக்ட். சரிங்களா? தூய்மை பணியாளர் எல்லாம் கான்ட்ராக்ட், எல்லாமே கான்ட்ராக்ட். இன்றைக்கி வந்து நீங்கள் வந்து தனியார்கிட்ட விட்டுறது, எல்லாம் தனியார்கிட்ட விட்டுறது. நீங்கள் குப்பாலனமா கான்ட்ராக்ட் மொத்தமாக ஒரு உபேச சுமித்னு ஒரு பெரிய நிறுவனம், அவனுக்கு ஒரு 10,000 கோடி கொடுத்துருவேன். ஒரு தூய்மை பணியாளருக்கு 30,000ன்றத 20,000த்தில் 30,000ன்றத நிதி ஒதுக்கிடுவேன். அவன் வந்து அந்த தூய்மை பணியாளருக்கு வெறும் 12,000 ரூபா கொடுப்பான். மிச்ச காசு அவன் கான்ட்ராக்டர் எடுத்துப்பான். அவன் ஒரு சூப்பர்வைசரை போடுவான். அவன் அங்கே இருக்கிற பெண்களை பாலியல் வன்புணர்வுக்கு ஆளாக்குவான், தூய்மை பணியாளர் பெண்களை. இது எல்லாம் நடக்குதுங்க. இது எல்லாம் வந்து ஒரு ஃபெயிலியரை நோக்கி போயிட்டுருக்கு இந்த கவர்னன்ஸ். நான் வெறுமனே ஒரு கட்சியோ ஒரு ஆட்சியோ நான் ஒரு காழ்ப்புணர்வோட பேசலாம். ஆனால் நம்ம இந்த இடத்துல விழிச்சுக்கணுன்றேன். நான் விழுந்துடாதீங்க அப்படி எச்சரிக்கை செய்தீங்க. ஒரு எச்சரிக்கையை தான் நான் சொல்கிறேன். இது வந்து ஒரு இந்த ஸ்டேட் வந்து ஒரு பியூரோக்ராட் ஸ்டேட்டாக ரொம்ப மாறிக்கிட்டே இருக்குன்ற. நீங்க சொல்றது ரொம்ப டேஞ்சரஸான ஒரு விஷயம். நம்ம இதை பார்க்குறவங்களுக்கு அதை புரியும் நினைக்கிறேன். நீங்கள் ஒவ்வொரு முறையும் திமுக கூட்டணி கட்சிக்காரங்க கூட வழக்கை எதிர்கொள்றதுக்கு காரணம் என்ன? போலீஸு, திமுக கூட்டணி கட்சிக்காரங்களே இப்போ சிபிஎம் போய் ஒரு போராட்டம் பண்ணுறாங்க, விடுதலை சிறுத்தை ஒரு போராட்டம் பண்ணுறாங்கன்னா உடனே வழக்கு போகுதுல்ல அவங்க மேலே. ஏன் அது பியூரோக்ரஸி தனியாக அது வேலையை பார்த்துக்கிட்டு தனியாக? உண்மையிலே நீங்கள் இதை பற்றி எனக்கு தெரிஞ்சு திமுக கூட்டணி கட்சியில் ஒரு கட்சி பேசிக்கிட்டு இருக்குன்னா சிபிஎம் மட்டும்தான். சிபிஎம் அந்த பியூரோக்ராட் பற்றி அவங்க சில கட்டுரைகள் அவங்க கட்சி தோழர்கள்லாம் நிறைய எழுதிக்கிட்டு வராங்க. வெளிப்படையாக கேபி வந்து ஒரு குறிப்பிட்ட பகுதியினுடைய எஸ்பி மேலே நடவடிக்கை எடுக்க சொல்லி எழுதியிருக்காரு. அந்த மாதிரிலாம் அவங்க வந்து ஏன்னா அவங்க களத்தில் போகிறாங்கன்றதுனால அவங்க எதிர்கொண்டுட்டு இருக்காங்க. சிபிஐயும் அது மாதிரியான சில விஷயங்கள் எழுதிட்டு வராங்க. இவங்க 2 பேர் தான் வந்து திமுக கூட்டணி கட்சிக்குள்ளே இருக்காங்க. ஆமாம், பிற வெளியில் இருக்கவங்க பரவலாக பேசிட்டு வராங்க, பத்திரிகையாளர்கள் நிறைய பேர். இன்னைக்கு கல்வித்துறையில் இந்த மாதிரியான நபர்கள் வர்றதுக்கு கூட பியூரோக்ராட்ஸ் தான் காரணம்.
நீங்கள் அமைச்சருக்கு உண்மையிலே தெரியாது, அதை தான் சொல்கிறேன், ஈஸி இன்கேப்பபிள்ன்ற. இல்லை, அதுதான் இங்கே கேள்வி வருது. இப்போ என்னன்னா, அமைச்சருக்கு இது தெரியாதுங்க, அதிகாரிகள் பண்ண தப்பு. முதலமைச்சருக்கு தெரியாதுங்க, அதிகாரிகள் பண்ண தப்பு. இந்த சுற்றறிக்கை போச்சா, இவருக்கு தெரியாதுங்க, அதிகாரிகள் பண்ண தப்பு. அப்போ எல்லாமே அதிகாரிகள் பண்ண தப்புனா அப்போ யார் மேலே தப்பு இருக்கு? அந்த இடத்துல தான் நம்ம ஆட்சியை குறை சொல்லணுன்றேன். இப்போ நீங்கள் ஃபீல்டுக்கு வரும்போது அதிகாரிகள் செய்கிற தப்பை கண்டு கொள்ளாமல் இருக்கிறதுனால அது ஆட்சியின் தவறுன்றேன். நீங்கள் வந்து ஒரு பொறுப்புமிக்க இடத்துல உட்காந்துக்கிட்டு இருக்கீங்க. நீங்கள் குறைந்தபட்சம் சரி, கல்வி தனியார் மயமாவது புதிய கல்விக் கொள்கையை உங்களால் தடுக்க முடியாது. வானவியல் மன்றம்னு ஒன்று உண்டாக்குனீங்களா, ஏதோ ஒரு ஐஏஎஸ் அதிகாரி சொல்லி தானே உண்டாக்குனீங்க. அதில் ஜோசியம் கற்றுக் கொடுக்கூடாதுன்னு ஒரு அமைச்சரால் முடிவு எடுக்க முடியாதா? ஜோசியம் கற்றுத்தராங்கன்றது கூட ஒரு அமைச்சர் இத்தனை நாள் ஏங்க, நான் யாருங்க? ஏதோ ஒரு புளியந்தோப்பு பகுதியில் ஒரு வழக்கறிஞர் பணி செஞ்சுட்டு ஒரு புத்தகங்களில் பணி செஞ்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு சாதாரண மனிதன். எனக்கு தெரியுது ஒரு பள்ளிக்கூடங்களில் வானவியல் மன்றன்ற பேரில் வந்து ஜோசியம் கற்றுத்தராங்கன்னு. ஒரு அமைச்சருக்கு தெரியாது? அது ஆர்எஸ்எஸ் பயிற்சி நடந்துங்க திருவற்றூரில் ஒரு பள்ளியில். ஷாகா எப்படிங்க அலோவ் பண்ணுறீங்க? நான் என்ன விடுவீங்களா? நான் போயிட்டு எஸ்எம்சியில் என்னை உறுப்பினராக சேர்த்துக்கங்கன்னு கேட்டதுக்கு அந்த தலைமை ஆசிரியர் கேட்குறாங்க, உங்களுக்கு கல்யாணம் ஆகிடுச்சா, உங்களுக்கு குழந்தை இருக்கான்னு கேட்குறாங்க. நான் ஒரு கல்வி செயல்பாட்டாளர் தான், என்னை சேர்த்துக்கங்கன்னு. புரியுது. நான் இருக்கிற பகுதியில் அந்த பள்ளி எஸ்எம்சியில் நான் இருக்கணும்னு நான் விருப்பப்பட்டேன், ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் கமிட்டியில். ஆனால் இன்னைக்கு வந்து ஒட்டுமொத்த பழியையும் ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் கமிட்டி மேலே போடுறாங்க. ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் கமிட்டி அவங்கள அறிவிச்சிட்டாங்க, எங்களுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை. ஸோ இது பற்றி தெரியாமல் இருக்கிறவங்களெல்லாம் அமைச்சராக்கி வச்சுருக்கிறாங்கன்றேன். குறைந்தபட்சம் என் துறையில் என்ன நடக்குது, என் துறையில் வந்து ஒரு திட்டம் என்னமா செயலாக்கப்படுதுன்றதை வந்து ஒரு அமைச்சர் உங்களால் அந்த திட்டத்தில் வந்து மாற்றம் ஏற்படுத்த முடியலனாலும் அது என்ன திட்டம்னா தெரிஞ்சு வச்சுக்கோங்கன்றேன். திட்டமே தெரியாமல் இருக்கிறீங்களா? அதனுடைய விளைவு தானே இன்றைக்கி வந்து குடிசை மாற்று வாரியம் வந்து நகர்ப்புற வேல்வாடு மாறியனும் பேரை மாற்றம் பண்ணிங்க. இன்றைக்கி அது வந்து வீடு கட்டித்தர வாரியமாக மாறிடுச்சு. காசுக்கு கலைஞர் வந்து விலையில்லா வீடு கொடுத்துட்டு இருந்தாரு. நீங்கள் இன்றைக்கி வந்து பணம் இந்தியாவிலேயே முதல் முறையாக உருவாக்கப்பட்டது கலைஞர் கருணாநிதி தலைமையிலான ஆட்சியில் தான். இன்றைக்கி வந்து காசு கொடு வீடு வாங்கிக்க அப்படின்னு மாற்றிட்டீங்க. இது வந்து என்ன, ரியல் எஸ்டேட் புரோக்கர் பண்ணுறாங்க. லோ பட்ஜெட் வீட்டு வசதி வாரியம், அது குடிசை மாற்று வாரியம் இன்னைக்கு லோ பட்ஜெட் வீட்டு வசதி வாரியமாக மாறிடுச்சு. இப்படி எல்லாமே அப்படிதான் மாறுது. இன்னும் கொஞ்ச நாள் அரசு பள்ளியே இருக்காது. அரசு பள்ளி இருக்காது. நீங்கள் நடக்குதா இல்லையான்னு பாருங்கள். இதெல்லாம் இன்னைக்கு நீங்கள் அரசு மருத்துவமனைன்றீங்க. அரசு மருத்துவமனையில் காப்பீடு கார்டு இல்லைன்னா நீங்கள் போய் மருத்துவம் பார்க்க முடியாதுங்க. அது எதோட விளைவுங்க? நான் ஏங்க அரசு மருத்துவமனை ஃப்ரீன்னு தானே எல்லாருக்குமே தான் இருக்கு தோழர். இன்னைக்கு எல்லாருமே நாங்களும் நீங்கள் யார் வேணா போய் பார்க்கலாம்ல. நீங்கள் காப்பீடு கார்டு இல்லைன்னா போயிட்டு ஸ்கேன் எடுக்க முடியுமா? ஸ்கேன் வெளியே தான் எடுத்துகிட்டு சொல்கிறாங்க. காப்பீடு கார்டு இருந்து அந்த காப்பீடு கார்டை வாங்கிக்கிட்டு அதுக்கப்புறம் நான் ஏங்க காப்பீடு கார்டு எடுக்கணும்? எதுக்குங்க ஏதோ ஒரு தனியார் நிறுவனத்துக்கு நான் பணம் கட்டணும்? அரசு ஏதோ ஒரு நிறுவனத்துக்கு ஓகே சரிங்களா? கலைஞர் காப்பீடு, ஆனால் அந்த காப்பீடு கார்டு மக்களுக்கு பெரிய நன்மை செய்தானா? இன்றைக்கி வந்து அது இல்லைன்னா வந்து பல தனியார் மருத்துவமனைகள்லாம் செஞ்சுக்கிறாங்க. நான் இல்லைங்களே, ஒரு நன்மை புரியுதுன்னு சொல்கிறேன். ஆனால் இன்றைக்கி அரசு மருத்துவமனைகள்லேயே சில மருத்துவங்கள் நம்மளால் வந்து பணம் கொடுத்து தான் பார்க்க முடியுது. உண்மைதான். அது வந்து இன்னைக்கு கொஞ்சம் சிறிய அளவு பணம் தானங்க நீங்கள் கேட்கலாம். முதல்ல சின்னதாக தான் ஆரம்பிக்கும், அப்புறம் அது பெரிய இதுவில் போகும். ஸோ நம்ம டாபிக் கொஞ்சம் இது இருந்தாலும் தொடர்பு நீட்சியாக தான் நான் அதை பார்க்குறேன். இதில் இப்படியான ஒரு டைமென்ஷன் இருக்கும்போது இன்னொரு டைமென்ஷனும் இருக்குது. இது திமுகவுக்கும் பாஜகவுக்கும் இடையிலான பிரச்சனை, அதாவது திராவிட இயக்க தொண்டர்களுக்கும் வலதுசாரிகளுக்கும் இடையிலான பிரச்சனைன்ற மாதிரியும் கொண்டு போயிட்டு இருக்காங்க. காரணம் என்னன்னா, பிஜேபியை சேர்ந்தவங்க சில விஷயங்கள் முன்வைக்கிறாங்க. பாருங்க, அவர் பேசுனதில் என்ன தப்பு இருக்கு? திருக்குறளில் பேசியிருக்கிறாங்க, திருவள்ளுவர் சொல்லியிருக்காங்க, திருமூலர் சொல்லியிருக்காரு, ஔவையார் சொல்லியிருக்கிறாங்க. இப்படிலாம் வந்து வலதுசாரி சித்தாந்தத்தை ஃபாலோ பண்ணுறவங்க சொல்கிறாங்கல்ல. இது எப்படி இந்த டிபேட்டை பார்க்குறீங்க? சரி, இது வந்து கொஞ்சம் இன்னும் கூட டீப் டிஸ்கஷன் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். இப்போ இந்த மரபு, இந்த புனிதம், இதெல்லாம் இருக்குல்ல. ஒரு மரபுனா என்ன? முதல்ல மரபுன்றது வெறும் கடந்த காலம் மட்டும் இல்லை, கடந்த காலம் கிடையாது. அந்த கடந்த காலத்தோடு நிகழ்காலத்தில் நம்ம தொடர்பு. தொடர்பு இன்னைக்கு அதை நான் ப்ராக்டிஸாக, அதை நான் ஒரு ரிலேஷன் வச்சு அதை நான் ப்ராக்டிஸாக பண்ணேன். அந்த மரபு பாசிட்டிவாக இருக்கலாம், நெகட்டிவாக இருக்கலாம். சரிங்களா? அது நெகட்டிவாக இருந்தால் அதை தூக்கி போட்டுடணும், பாசிட்டிவாக இருந்தால் அதை நம்ம வச்சுக்கணும். தமிழர்களுக்குன்னு ஒரு மரபு இருக்குது. அந்த மரபு ஒரு பாசிட்டிவ் சென்ஸில் இருந்தால் அதை நம்ம தொடரலாம், நெகட்டிவ் சென்ஸில் இருந்தால் தூக்கி போடலாம். அதே தான் வள்ளுவருக்கும், அதே தான் ஔவையாருக்கும். எவ்ரிபடி. சரிங்களா? வள்ளுவர்கிட்ட பிரச்சனை இருக்கா இல்லையான்னு கேட்டால் இருக்குது. சில இடங்களில் சில பிரச்சனைகள் இருக்கிறதா சில அறிஞர் பெருமக்கள் சொல்கிறாங்க, எழுதியிருக்காங்க, புத்தகமாக போட்டிருக்காங்க. ஸோ அதை நம்ம கணக்கில் எடுத்துக்கணும். நீங்கள் வள்ளுவர் வந்து இடையில ரொம்ப மறைஞ்சு காணாமல் போயிட்டார். அவர் வந்து எல்லிஸ்ன்னு ஒருத்தர் வந்து அவர் பேரையே கூட அவர் மாற்றிட்டார். அவர் வந்து ஒரு வெள்ளைக்காரர், இவங்க பேரில் சொல்லணும்னா பிரிட்டிஷ்
கலோனியல். அந்த கலோனியல்காரர் தான் வந்து நிகழ்காலத்துக்கு அவர் வந்து ஒத்து போகிறவராக தெரிஞ்சார். அவருடைய ஐடியாலஜி வந்து இந்த நிகழ்காலத்தில் ஒத்து போகிறதா தெரிஞ்சு அதை பரப்புரை பண்ணார். சரிங்களா எல்லிஸ். ஸோ நீங்கள் ஒன்றும் அதை இது பண்ணலை. உங்கள் நிகழ்காலத்துக்கு அவர் பழமையாக தெரிஞ்சார். நீங்கள் ஏன் வள்ளுவரை ஏன் இந்த சமூகம் கைவிட்டது, ஔவையாரை ஏன் இந்த சமூகம் கைவிட்டது, திருமூலரை ஏன் இந்த சமூகம் கைவிட்டது, சித்தர்களை ஏன் இந்த சமூகம் கைவிட்டதுன்னா அவங்களுடைய அந்த பேட்ரியார்கி, பிராமணிக்கல் பேட்ரியார்கி, அந்த பார்ப்பனிய மேலாதிக்கத்திற்கு வந்து அவங்க எல்லாம் தடையாக இருந்தாங்க. உண்மைதான். வள்ளலார் உட்பட. வள்ளலார், வைகுண்டர் இவங்க எல்லாம் தடையாக இருந்தாங்க. ஸோ அப்போ அந்த இடத்துல ஒரு எல்லிஸ்னு ஒருத்தர் வந்தாங்க, அயோத்திதாசர் பண்டிதர் வந்தார். இப்படியான பல நபர்கள் வந்து பல இது மீட்டுருவாக்கம் பண்ணி அதை வந்து மாநாடுலாம் போட வேண்டிய தேவை வந்தது. திருக்குறள் மாநாடுன்னு பெரியார் போட்டிருக்காரு. அப்போ இதெல்லாம் வந்து மாநாடு போட்டு பேச வேண்டிய தேவை வந்தது. சைவ வாசகங்களும் சைவ சித்தாந்த வாசகங்களும் இருந்த பேருந்துகளில் தூக்கிட்டு திருக்குறள் வாசகங்களை போட வேண்டிய தேவை வந்தது. பிஜேபி போடலை, இந்த திராவிட இயக்கம் தான் பண்ணுது. விவேகானந்தர் மண்டபம் கட்டுச்சு. அந்த இந்து ஐடியாலஜி, இந்து இந்தியா. உடனே விவேகானந்தரையே பேசுவீங்களான்னு கேட்பாங்க. பேசுவோம். விவேகானந்தர்கிட்டையும் சிலது தான் ஏற்பு இருக்கு, பலது எதிர்ப்பு தான் இருக்கு. சரிங்களா? அதை சொல்றதுல நான் ஒன்றும் இவங்ககிட்ட போய் ஓட்டு பொறுக்க போறது. ஒட்டுமொத்தமா யாருமே ஒருத்தர் முழுமையாக ஏற்றுக்கவும் முடியாது, முழுமையா எதிர்க்கவும் முடியாது. புரியுது. அந்த கன்னியாகுமரியின் அடையாளமா இன்னைக்கு திருவள்ளுவர் சிலையும் திருவள்ளுவர் மண்டபமும் இருக்கு. இது பிஜேபி பண்ணல, திராவிட இயக்கம் பண்ணுச்சு. நம்ம திராவிட இயக்கத்தை முழுமுற்றா குற்றமும் சாட்ட முடியாது. சரிங்களா? அவங்க பண்ண சில பணிகள்ன்றது வந்து இருக்கு, அதுவும் அத்தியாவசியமா செய்ய வேண்டிய பணிகள் இருக்கு. ஸோ திருக்குறளை மீட்டெடுத்ததில் பிஜேபி பெரிய பங்காற்றுச்சா திமுக பெரிய பங்காற்றுச்சான்னு இவங்க ரெண்டு பேரும் மட்டும் வச்சுட்டு கேட்டால் நான் யோசிக்காம சொல்லுவேன் திமுக தான் பங்காற்றுச்சு, யோசிக்காம சொல்லுவேன் திராவிட இயக்கம் தான் பங்காற்றுச்சு. அதுக்கு முன்னாடி போனீங்கன்னா பல அயோத்திதாசருக்கு பெரிய பங்கு உண்டு திருக்குறளை இது பண்ணதில், அதுக்கடுத்து பலருக்கு பங்கு உண்டு. சரிங்களா? அதனால வந்து அதை அப்படி பார்க்க முடியாது. ஸோ நான் கேட்க விரும்புகிறது இவங்ககிட்ட என்னென்னா, உங்களுடைய அந்த பழமைவாதத்திற்கு நாங்கள் உங்களுக்கு வந்து ஒவ்வாதவர்களாக இருந்தோம். சிவனை கூட நம்மளால தென்னாட்டுடைய சிவனை தான் போற்றி, தென்னாடுடைய சிவனையை போற்றி. ஏன்னா வந்து வடநாட்டில் நீ கைலாயம்லாம் எனக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லைடா. ஓன் சிவன் வேற, ஏன் சிவன் வேற. நீ முருகன். இங்கே வந்து ஒருத்தர் வானமாமலைன்னு ஒரு ஆய்வாளர் இருந்தார். ஆமாம், அவரு முக்கியமான ஆய்வாளர். அவர்கிட்டயும் சில பிரச்சனை உண்டு. அருந்ததி வரலாறுகளில் அவர் அணுகுன விதத்தில் சில பிரச்சனை உண்டுன்னு சொல்கிறாங்க. அது உண்மையும் கூட. ஆனால் அவர் ஒரு முக்கியமான கட்டுரை, முருகன் சமஸ்கிருத வயப்பட்ட முருகன்னு ஒரு இது, வேலன் தான் உண்மையான தமிழ்கன். ஸோ இவ்வளவு வேலை பண்ண வேண்டியது இருந்தது. இவ்வளோ வேலை யார் பண்ணியிருக்காங்கன்னா இந்த பிஜேபி மாதிரியான ஆட்கள் பண்ணியிருக்காங்க. எதுக்கு சொல்ல வரேன்னா, இன்னைக்கு இவனுங்க திருமுறள் என்னமோ இவனுங்க தான் வந்து திருமூலருக்கும் திருவள்ளுவருக்கும் ஔவையாருக்கும் சித்தர்களுக்கும் காப்பிரைட் வச்சுட்டு இருக்க மாதிரி இன்னைக்கு இன்னமும் வந்து பள்ளிக்கூடங்களில் இவங்களெல்லாம் பேசக்கூடாது. பள்ளிக்கூடங்களில் திருக்குறளை பாடமாக்கியது யாரு? சிபிஎஸ்சியில் பாடமாக இருக்குல்ல, சிபிஎஸ்சியில் பாடமாக இருக்கா, ஐசிசி சிலபஸில் பாடமாக இருக்கா? தமிழ்நாடு பாடநூலில் தான் வந்து பாடமாக இருக்குது திருக்குறள். ஆத்திச்சூடி எதில் பாடமாக இருக்குது? நம்ம ஊரில் தான் பாடமாக இருக்குது. இன்னொன்று சொல்கிறேன், திருமூலர்ன்றாங்களா, பாவம் பண்ணியவன் புழுவாய் மலத்தில் புழுவாய் பிறப்பான். அந்த பாவத்தை எப்படி புத்தரும் பாவத்தை பற்றி பேசுகிறாரு. அதை எப்படி சொல்லணும், என்ன சென்ஸில் சொல்லணும்னு எங்களுக்கு தெரியும். நீங்கள் சொல்கிற மாதிரி நீங்கள் உங்களுக்கு வர்ணத்துக்கு விரோதமாக போனால் பாவம், வர்ண கோட்பாட்டுக்கு விரோதமாக போனால் உங்கள் பாவத்துக்கும் எங்கள் பாவத்துக்கும் வித்தியாசம் இருக்குது. முதல்ல ஆமாம், பாவத்துக்கே வித்தியாசம் இருக்குது. உங்கள் புண்ணியத்துக்கும் எங்கள் புண்ணியத்துக்கும் வித்தியாசம் இருக்குது. ஒருத்தர் நன்மை செய்டா இருக்கு, நன்மை செய்டான்னு சொல்கிறது தான் இது. பிராமண போஜனமும் சட்டி சோறுன்னு ஒரு புத்தகம், சிவசுப்ரமணியம் எழுதின புத்தகம். அதில் புண்ணியம்னா என்னன்னு பாருங்க. பாப்பானுக்கு நான் வந்து காசு போட்டால் அது புண்ணியம், பாப்பானுக்கு சோறு போட்டால் புண்ணியம். இவனுங்க புண்ணியம் எல்லாம் ஒரு சாதிக்கு வந்து நன்மை வர்ண புண்ணியம், வர்ண பாவம். ஆமா, நம்ம இனிமேட்டு அப்படி பேசணுன்றேன். இவர்கள் பேசக்கூடிய பாவமும் புண்ணியமும் என்பது வர்ண பேதத்தை உள்ளடக்கியது. நாமளும் தான் பாவம் புண்ணியம். உன்னை விட வந்து இரக்கம் எனக்கு இருக்கு, உன்னை விட வந்து பாவம் இரக்கத்தை பற்றி பேசியவர் வள்ளலாருங்க. இவ்வளவு எனக்கு இருக்கு. உன் பாவம் புண்ணியம் வேற, என் பாவம் புண்ணியம் வேற. சரி, என்னோட டெஃபினிஷனே வேற. இப்போ திருமூலர் அந்த ஏன் டெஃபினிஷன்லேருந்து தான் திருமூலர் பாவத்தை அணுகிறார். வான் டெஃபினிஷன்லேருந்து இல்லை, மனு தர்மத்தில் சொல்லக்கூடிய பாவத்தை திருமூலர் பார்க்கல. நீ சாதி மீறினா சொல்லக்கூடிய பாவத்தை திருமூலர் சொல்ல கிடையாது. ஏன் பாவன்றது திருமூலர் சொல்கிற பாவம் வேற. சக மனிதனை மனிதனாக நினைன்றது தான். அவர் ஒரு விஷயம் சொல்கிறாரா, அது என்னை நீ ஆன்டி இந்துன்னு பிராண்ட் பண்ணு, நீ சொல்ல வேண்டாம், நானே சொல்லிக்கிறேன். நான் வந்து ஆன்டி கேஸ்ட் இந்து. நான் என்ன, நீ அப்படியே என்டாஸ் பண்ணுன்றேன்.
ஆனால் நான் என்ன சொல்கிறேன், நீ ப்ரோ இந்து தானே, ஓ ஆர்கியூமெண்ட் படி திருமூலர் ப்ரோ இந்துன்னே வச்சுக்க, இந்துத்துவானே வச்சுக்க. அவர் சொல்கிறாரு, பேர் கொண்ட பார்ப்பான் பிராதனை அர்ச்சித்தால் போர் கொண்ட வேந்தருக்கு பொல்லாத வியாதியாம்ன்றார். இதை வந்து உன் கட்சி பேனரில் போடு, கட்சி பேனர்ல போடு. அதாவது பார்ப்பனர்கள் பாப்பான்ற பேருக்காக ஒருத்த வந்து கடவுளை வந்து அர்ச்சித்தனா அது வந்து அந்த நாட்டு மன்னனுக்கே மோசமான இதுன்னு, உயிருக்கே ஆபத்து. இதை நான் சொல்லலைங்க, திருமூலர் சொல்றாரு. உனக்கு தில்லு இருந்தா நீ இதை வந்து உன் கட்சி பேனர் கமலாயத்தில் போடு, ஹிந்துத்துவ திருமூலர்னு போடு. நான் வந்து இதுவே பண்ண மாட்டேன், ஹிந்து திருமூலர்னு போடுவியா நீ? எச் ராஜாக்கு என்ன தெரியும் திருமூலரை பத்தி? சித்தருன்றல்ல. பரட்சி என்பது என்னடா, நீ பேசுவியா? பரட்சியாவது என்னடா, பணத்தியாவது என்னடான்னு ஒரு அம்மா பேசிட்டு இருக்குல்ல உமானந்துன்னு. நான் பிராமினோட போய் நான் சாப்பிடுவேன், நான் பிராமின்கான இதுல போய் உட்கார மாட்டேன்னு. அந்த சோரே இழிவு. எனக்கு நீ தனியா போட்டேன்னா நான் அதை சாப்பிட்டேன்னா அது இழிச்சோறு, சரிங்களா? அதனால வந்து இவங்க இன்னைக்கு வந்து சித்தர் பத்திலாம் நம்மளுக்கு பாடம் எடுக்கக்கூடாது. சித்தரை மீட்டுருவாக்க நம்ம பண்ணிட்டு, ஆமா, திருமூலரை மீட்டுருவாக்க நம்ம பண்ணிட்டு இருக்கோம். இதுல இவங்க மீட்டுருவாக்கம் பண்றதெல்லாம் ஜெய் ஸ்ரீராம இங்க நிறுவனம்னு பாக்குறாங்க. அது முடியாது. இவங்க வந்து ஏதோ வந்து மகாவிஷ்ணு வள்ளலார் பேசுறதே வந்து, வள்ளலார் பேசின எல்லாத்தையும் நீ பேசிடுவியா? வள்ளலார் என்ன பேசினாரு நீ பேசுவியா? வைதீக மரபின் ஆணிவர் அசைச்சு பார்த்தாரு வள்ளலார். பார்த்தாருல, பேசுவோமா? வள்ளலார் பேசுனதை பேசுவோமா? மேடை போட்டு பேசுவோமா? நீ வள்ளலார், நீ யார்? நீ வள்ளலாரை கிளைம் பண்ண? நீ வள்ளலாருக்கு பட்டை அடிச்சு விட்ட, நீ வள்ளலாருக்கு வந்து பூணூல் கூட போட்டு விடுவ, சரிங்களா? நீ வள்ளுவருக்கே பூணூல் போட்டு விட்ட ஆள் தானே. வள்ளுவருக்கு காவி துண்டு போட்ட ஆள் தானே நீ. இவனுங்க கிட்ட விட்டா. ஆனா இன்னைக்கு வந்து தெரிஞ்சிடுச்சு தமிழ்நாட்டில் வந்து பிஜேபி வந்து தமிழ்நாட்டுக்கு ஒரு சாபக்கேடுன்னு. பிஜேபி ஆட்சிக்கு வந்தா என்ன நடக்குன்னா, மகாவிஷ்ணு மாதிரியான ஆட்கள் 1000 மகாவிஷ்ணு உருவாகி உள்ள அனுப்புவாங்க. அவன் வந்து ஒரு ஸ்பெஷல் டியூட்டரா உள்ள வருவான், கெஸ்ட் லெக்சரரா வருவான். நினச்சி பாருங்க எப்படி இருக்கும், கெஸ்ட் லெக்சரர் மகாவிஷ்ணு. செம்மையா இருக்குல்ல? கொடுமையா இருக்கு. நீங்க இன்னொன்னு கேட்குறேங்க, சும்மா காலனின்றாங்கல்ல. நீங்க என்கிட்ட வந்து காஞ்சா இல்லையா சொல்றாருங்க, என்னுடைய நாலேஜை கோடிஃபை பண்ண விடாம தடுத்தது யாருங்க? வெள்ளைக்காரனா நீயா? என் நாலேஜ், எனக்கு ஒரு மரபா ஒரு அறிவு இருக்குல்ல, பானை செய்கிறத பற்றி, இதெல்லாம் கோடிஃபை பண்ண விட்டாம தடுத்தது யார்? நீ என்னைக்குன்னா உழைச்சிருக்கியா? நேற்று கூட எழுத்தாளர் வாகீதா அவங்களோட ஒரு வகுப்பு போயிருந்தேன். அவங்க சொன்னாங்க, அஞ்சனா தேவின்றவங்க எழுதின ஒரு புத்தகத்தை பற்றி, ஐஐடி பற்றி, இன்ஜினியரிங்கில் இருக்கக்கூடிய, இன்ஜினியரிங் படிப்பில் இருக்கக்கூடிய கேஸ் பற்றி. ஒரு வெள்ளைக்காரன் இங்கே வந்தானா, அவன் வந்து இந்த ஐஐடி இன்ஜினியர்ஸை பற்றி ஏன் அவங்க வேலையே செய்ய மாட்டேங்கிறான்னு கேட்டானா. ஏன்னா எல்லாம் பாப்பானா இருக்கிறான், அவன் ஃபீல்டில் இறங்கி வேலையே செய்ய மாட்டான். புரியுதுங்களா? நீங்கள் என் நாலேஜாகவே பார்க்கலல்ல. அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இன்றைக்கி வந்து வடநாட்டில் பாடம் எடுக்கிற மாதிரி இங்கேயும் பாடம் எடுக்கலாம்னு நினைக்கிறீங்க. இங்கே அது முடியாது. இன்னொன்று, சும்மா இவங்க வந்து இந்துன்னு சொல்லி பயமுறுத்துறாங்க. அதுக்கு திராவிட இயக்கங்கள் அடிப்பணியக்கூடாது. திமுக வந்து உறுதியாக இருக்கணும் அதில். சும்மா இவன் சொன்ன உடனே இந்து மக்கள்லாம் கேட்டுற மாட்டாங்க, சரிங்களா? இங்கே வந்து விநாயகர் சதுர்த்தி கொண்டாடுறவன் தான் வந்து திமுக ஓட்டு போடுறான். திமுக இருக்கிறவங்களே நேற்று கூட போட்டாங்களாங்க, எல்லா போஸ்டரும் பெரியார் போட்டோம், அண்ணா போட்டு, உதயநிதி போட்டு விநாயகர் சதுர்த்தி வாழ்த்துக்கள்லாம் போட்டாங்களே. இதை விட கால கொடுமை எதுனா இருக்குமா? கணேஷுக்கும் நம்ம தமிழ்நாட்டுக்கே இல்லைங்க. எங்க சனாதன இந்து வேறு, சாமானிய இந்து வேறுன்னு 6 அசவிலக்கம் கொடுத்துட்டாரு. இவ்வளோலாம் காம்ப்ரமைஸ் பண்ணிக்க வேண்டான்றேன் நான். இதுவே காம்ப்ரமைஸ் தான். ஆமா, இந்துக்கள் இல்லைன்னு பேசணும். ஆமா, YIM நாட்டை இந்துன்னு எழுதியிருக்காரு. ஏன் நம்ம இவரு தோப்பா கூட எழுதியிருக்காரு, நான் ஏன் இந்து அல்ல. நம்ம அதை வந்து தைரியமா சொல்லணும்ன்றேன். ஏன் அதுக்கு ஏன் அச்சம் ஏன் கொள்ளணும்? ஏன் அச்சம் கொள்ளணும்? தமிழ்நாடு மக்கள் ரொம்ப அறிவார்ந்த மக்கள். இங்கே வந்து இங்கே வந்து ஒரு பெரியார் உருவானாரு, இங்கே வந்து பெரியார்லாம் உருவானாருன்னா காரணம் அதுக்கு இந்த மண். நம்ம இயல்புலயே தமிழ்நாட்டு மண்ணுங்கிறது ஒரு ஆன்டி பிராமணிக்கல் மைண்ட் செட்ல இருந்த மண். நீங்க வந்து எந்த திருமூலர் தமிழ்ல ஓதம் பண்றதை பத்தி எழுதி இருக்கிறாருங்க. இவனுங்க வந்து திருமூலரை தெரிஞ்சுதான் தொடரானுங்களானே தெரியல. திருமூலரை டேய் அது ஒன்று சொல்லிட்டு, எது தெரிஞ்சுதான் நீ எடுக்கிறியா திருமூலரன்னு எனக்கு தெரியல. தெரிஞ்சிருந்தா எடுத்துருக்க ஏதோ ஆமா, தெரிஞ்சிருந்தா எடுத்துருக்க மாட்டாங்க. கரெக்டாக சொன்னீங்க. அதுதான் நான் தான் சொன்னேன்ல, இந்த பேர் கொண்ட பாப்பான்ற அந்த ஸ்லோகனை மட்டும் நீ போடுன்ற, அந்த வாக்கியத்தை மட்டும் போடு. சித்தர்கள் வாக்கியத்தை நீ பரப்பு, இந்துக்கள்ன்றல நீ பரப்பு. சும்மா உட்காந்துக்கிட்டு சித்தர் பரப்புறதை தடுக்கிறாங்க, திருமூலர் பரப்புறதை தடுக்கிறாங்க, திருக்குறளை பரப்புறதை திருக்குறள் மறுமை மட்டும்தான் பேசுச்சா?
தெய்வத்தையே கொன்றுன்னு தெய்வத்தால் ஆகாதனும் முயற்சிதன் மெய்விருத்த குளிரம்னு தான் இங்க வந்து முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. தெய்வத்துக்கு முக்கியத்துவம் தரல. இறை வாழ்த்து 10 குறள் தானே இருக்கு. அந்த 10 குறள் தாண்டி என்ன இருக்கு இறைவனை பத்தி? இன்னொன்னு அதுலயே அவர் சொல்றாரு, வையத்துள் வாழ்வாங்கு வாழ்வான் வானுடைய தெய்வத்தில் வைக்க. நல்ல மனிதனா முதல்ல மண்ணில் வாழணுங்கிறாரு அவர். இன்னொன்னுங்க, திருக்குறள் எதையுமே டிஸ்பியூட் பண்ணக்கூடாதுன்னு சொல்றதே தப்புன்றேன். எல்லாத்துக்கூடயும் நீங்க நியூட்டன்ல இருந்து ஸ்டீஃபன் ஹாக்கிங் வரைக்கும் அந்த வளர்ச்சி எப்படிங்க? நியூட்டன் தானே பழம் கீழே விழுந்தது, இது கிராவிடேஷன் ஃபோர்ஸ்னு அத்தோட நின்று இருந்தா இன்னைக்கு வரைக்கும் இந்த விஞ்ஞானம் வளர்ந்துருக்காது. நியூட்டனுக்கு அடுத்து ஐன்ஸ்டீனுக்கு அடுத்து சோன் வந்து இன்னைக்கு ஸ்டீஃபன் ஹாக்கிங் வரைக்கும் வந்து நின்றுருக்கு. நியூட்டன் சும்மா மரத்து கீழே இருந்து இது கடவுளோட செயல், பழம்னா கீழே விழதானே செய்யும், அதை எதுக்கு யோசிச்சுட்டு இருக்கணும்னு யோசிச்சிருந்தா இன்னைக்கு நம்ம வந்து ராக்கெட் விட முடியுமா? இந்த இவனை மாதிரி மந்திரம் சொன்னா விண்வெளிக்கு போலான்னு தான் நினைச்சிருப்போம். இல்ல நெருப்பு மழை இப்படி நெருப்பு மழை பெய்யும், எப்படி போயும், இங்க இருந்து இங்க இப்படி பறக்கலாம். அப்ப இதெல்லாம் விஞ்ஞானத்துக்கு கேள்வி கேட்டுட்டே இருக்கணும். ஒரு சமூகம் இது வந்து ஒரு கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சமூகம். நம்ம ஒரு நாளுக்கும் நம்ம கத்துக்கிட்டே இருக்கணும். நம்ம சந்திக்கிற ஒவ்வொருவரும் நம்ம ஆசிரியர் மனப்பான்மை நம்மளுக்கு கொடுக்கணும். அந்த இடத்துல இருந்து தான் நம்ம வந்து ஒரு விஷயத்த படிக்கிறோன்னா கேள்வி கேட்கணும். அது வந்து அப்படியே மொந்த மாடு மாதிரி அப்படியே ஒரு ஆட்டு மந்த மாதிரி அதை அப்படியே ஏற்றுக்கூடாது. நீங்கள் ஆசிரியரை பார்த்து கேள்வி கேட்கணும், அப்பாவை பார்த்து கேட்கணும், அம்மா. இன்னொன்றுங்க, குழந்தைங்களுக்கு ஏங்க அறநெறி வகுப்பு? குழந்தைங்களாம் இருக்க விடுங்க. சும்மா இந்த இன்னொன்று இந்த அரசு என்னதான் பாடம் கற்றுக்கு இல்லை. அது மட்டும் இல்லைங்க, அந்த ப்ரெஸ் மீட்லேயே அமைச்சர்கிட்ட கேட்குறாங்க, ஏங்க இன்னொரு பள்ளிக்கூடத்தில் பாத பூஜை பண்ண சொல்லி காலை கழுவுறாங்கன்னு கேட்குறாங்க. நேற்று அவர் என்ன சொல்கிறாருன்னா, அப்படிங்களா, ஏன் அப்படிலாம் பண்ணுறாங்கன்னு தெரியலையே அப்படின்னு பதில் சொல்கிறாரு. எங்க தாமுன்னு ஒருத்தர் நடத்தின நடிகர் ஒருத்தர், ஆமா, அவர் வந்து எல்லா குழந்தைங்களும் தேம்பி அழகாரு. அது வந்து உளவியல் ரீதியா தப்புங்க. நீங்க வந்து ஒரு கில்ட்டி கான்சியஸை குழந்தைங்களுக்கு உண்டாக்க கூடாதுங்க. உளவியலாளர் சொன்ன பிறகு அதை நிப்பாட்டினாங்க. மறுபடியும் இவனை நிகழ்ச்சி வச்சு குழந்தைங்களை அழ வைக்கிறான். இப்போ இவங்க பாடம் கத்துக்கலன்ற இது பெருசாகலன்னா திமுக அரசு கூட இதுல பெரிய இது பண்ணியிருக்காரு. இது தெரிஞ்சோ தெரியாமலோ இது பெருசாகிடுச்சு. கண்டுக்காம விட்டுருப்பாங்கன்றீங்க. கண்டுக்காம கூட ஏங்க 4 நாள் ஆச்சு. நீங்க ஒன்று தெரிஞ்சுக்கங்க, நான் ஒரு ஃபேஸ்புக் போஸ்ட் போட்டேன்னா அதை வந்து சைபர் கிரைமில் கண்காணித்து அது மேலே அவங்களே ஒரு கான்ஸ்டபிளே, நான் பணியில் இந்த நேரத்தில் இருந்தபோது ஃபேஸ்புக்கை பார்த்து கொண்டிருந்தேன், அப்போது புளியந்தோப்பு மோகன் என்ற ஐடியில் இவ்வாறு பதிவிடப்பட்டிருந்தது, இவர் மீது அவரே போய் புகார் கொடுத்து என் மேலே கேஸ் ஃபைல் பண்ணுவார். அந்த அளவுக்கு விஜிலண்ட்டாக இருக்குது தமிழ்நாடு போலீஸ். நான் என்ன கேட்குறேன், இந்த யூடியூப் சேனலில் இவன் இப்படி ஒன்று போட்டிருக்கிறான்ற விஜிலன்ஸ் இருக்காதா? இது ஒரு வைரலாக போகுது, வீடியோ லைவ்ல போட்டிருக்காரு, போலீஸே சுயமூட்டோவாக எடுக்கலாம். சரிங்க, ஏன் இது கூட கண்டுக்கல? ஆனால் சரி, ஓகே, இப்போ ஒரு நடவடிக்கை எடுத்துருக்குறாங்க. அந்த வகையில் நம்மளுக்கு மகிழ்ச்சி. தமிழ்நாடு என்னன்னு மறுபடியும் ப்ரூவ் பண்ணியிருக்கிறோம். அதுவும் சங்கர்ன்ற ஒரு வாத்தியாரங்க இருந்ததுனால நடந்துருச்சு. அது வந்து லியாக்கத் அலி கான் இல்லை வந்து ஜோசப் பெர்னாண்டஸ் அந்த மாதிரி எதனா இருந்ததுன்னா அது பெரிய பிரச்சனையாக இருக்கும். அதனால தான் நான் சொல்கிறேன், நம்மளுக்கு வந்து ஒரு கான்சியஸ் இருக்கணும். இங்கே அப்துல்லும் கேள்வி கேட்பான், டேவிடும் கேள்வி கேட்பான், எல்லாரும் கேள்வி கேட்பாங்கன்ற ஒரு வெளியை நம்ம உண்டாக்கி தரணும். சங்கர் தான் கேட்கணும்னு அவசியம் இல்லை, எல்லாருமே கேட்கலாம். ஃபஸ்ட்டு கேள்வி கேட்கணுங்க. பிஜேபி சொல்கிற மாதிரி இதெல்லாம் கர்மா, இதெல்லாம் எதுன்னா என்னங்க இது? தமிழ் அரசுக்கு வழக்கறிஞர் மோகன் வைக்கக்கூடிய கோரிக்கை என்ன? ஒரே ஒரு கோரிக்கை தான். ஃபஸ்ட்டு நீங்கள் போட்ட குழு இந்த இதுவெல்லாம் ஃபஸ்ட்டு நீங்கள் மறுபரிசீலனை பண்ணுங்கள். இந்த வானவில் மன்றம்லாம் என்ன பண்ணுது? கல்வியில் நீங்கள் வந்து சயின்டிஃபிக் டெம்பரை உண்டாக்குவோம் இல்லை. ஒவ்வொரு ஆசிரியரும் சங்கியாக இருக்கிறாங்க தமிழ்நாட்டில். பெரும்பாலான ஆசிரியர், நான் வந்து எனக்கு என் மேலே இந்த ஜாக்டோஜி அமைப்பு கோச்சிக்கிட்டா கூட கோச்சிக்கிட்டோம், என்னை திட்டினா கூட திட்டட்டும். நிறைய பேர் இப்போ அறிவியலுக்கு ஒவ்வாத இன்னைக்கு நடப்பு நாட்களுக்கு எப்படி இருக்கணுமா, ஃபஸ்ட்டு நீங்கள் குழந்தைங்களுக்கெல்லாம் வந்து மாரல் சயின்ஸ் எடுக்கிறதுக்கு முன்னாடி இந்த ஆசிரியர்கள்லாம் கூப்பிட்டு ஒவ்வொரு மாவட்ட அளவில் ஒரு மாநாடு நடத்தி அவங்களுக்கு வந்து பகுத்தறிவு பற்றியும் விஞ்ஞானம் பற்றியும் ஜனநாயகம் பற்றியும் ஆண் பெண் சமத்துவத்தை பற்றியும் வகுப்பிடுங்க. சீரியஸாக சொல்கிறேன், இது நான் நகைச்சுவைக்காக சொல்ல. உண்மையிலேயே ஆசிரியர்களும் இங்கே கற்க வேண்டிய இடத்துல இருக்கிறாங்க. ஒவ்வொரு சில ஆசிரியர்கள்லாம் மகாவிஷ்ணு மாதிரி இருக்கிறாங்க. ஆசிரியர்களே சூப்பர். சங்கர் ஆசிரியர்கள் வந்து ரொம்ப மெஜாரிட்டியாக இருக்கிறாங்கன்ற ஒரு வருத்தம் எனக்கு இருக்குது. இது வந்து நிறைய பேர் என் மேலே கோச்சிக்கிட்டா கூட கோச்சிக்கிட்டேன், இது உண்மை. அதனால தான் மக்கள் ஆசிரியர் சங்கருக்கு வந்து அங்கே ஆதரவு கிடைக்கல. அந்த ஆதரவு வெளியிலேருந்து வந்திருக்கு பாருங்க, உள்ளேருந்து வரல, ஸ்பாட்லேருந்தே பெருசாக வரல.
பெருசா வரல வந்திருக்கும் என்ன அவர் நடந்தது தமிழ் ஆசிரியர் வந்து அவங்க சொல்றாங்க எங்க மாற்றத்தில் அப்படி பேசக்கூடாதுன்னு சொல்றாங்க. அதெல்லாம் நான் கவனிச்சேன். அதுல அதன் பிறகு அப்படியே டவுன் ஆயிடுச்சு. அவனை அங்கேயே கண்டிக்க முடியல அவர். ஆமா ஒருவேளை சங்கர் ஆசிரியரோட கருத்து தான் மற்றவங்களோட கருத்துனா அவன் அப்பயே வந்து வெளியேற்றிருக்கணும் அவனை. ஆனா அது இல்லை. அது ஏன் இல்லைன்னா ஆசிரியர்களும் அவ்வாறு இருக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் தமிழ்நாடு அரசு கவனத்துல வச்சுக்கணும். இன்னொன்னு யார் இன்னொன்னு இப்போ ஒரு பெரிய ஆபத்து உண்டாயிருக்கு. இவனை தடை பண்றதுக்கு பதிலாக எல்லாரையும் இப்போ தடை பண்ணியிருக்காங்க. இப்போ நேற்று கூட ஜிகே யூடியூப் சேனல்ல அவர் மிஸ்டர் ஜிகே அவர் சொல்லியிருந்தாரு, நான் வந்து இப்போ கிராம பள்ளிக்கூடங்களில் ராக்கெட் சயின்ஸ் பற்றியும் இது பற்றியும் வகுப்பெடுக்கலான்னு போயிருந்தேன். இப்போ எல்லாம் முடிஞ்சிச்சு, எங்களை இனி உள்ளே விட மாட்டாங்கன்றாரு. அந்த மாதிரி ஆட்களுக்கு தடை இருக்கக்கூடாது. அந்த மாதிரி ஆட்கள் போனோம் பள்ளிக்கூடங்களுக்கு. சோஷியாலஜி அரசியல் செயற்பாட்டாளர் எல்லாரும் போனோம். எல்லாருமே அலோவ் பண்ணணும். பிஜேபிக்காரனா அலோவ் பண்ணக்கூடாது. ஆமாம். ஆர்எஸ்எஸ்காரனா அலோவ் பண்ணக்கூடாது. அப்போ பெரியாரிஸ்ட்டை அலோவ் பண்ண சொல்கிறீங்க. ஆமாம், பெரியாரிஸ்ட்டை அலோவ் பண்ணணும். அப்போ இவங்களெலாம் அலோவ் பண்ணு என்ன இருக்குது? நாத்திகம் பேசிட்டுங்க ஸ்கூலில். சரி நாத்திகம் வேண்டான்னு விருப்பப்படுறியா? சரி நாத்திகம் வேண்டாம். சயின்ஸை பேசுகிறவங்களாம் அனுப்பணும். அறிவியல் பேசணும். சரி எந்த அரசியல் சித்தாந்தம் வேண்டாமா? வேண்டாம். குறைந்தபட்சம் அறிவியல் பேசுகிறவங்களே இந்த அரசை அனுமதிக்கணும். உண்மையான அறிவியல். இந்த மாதிரி வானவியல் மன்றம்னு வச்சுட்டு ஜோசியம் வகுப்பு எடுக்கக்கூடாது. ஸோ தமிழ்நாடு அரசாங்கத்துக்கு நான் இறுதியாக வைக்கிற கோரிக்கை வந்து அவங்க உண்டாக்குன இந்த மாதிரி வானவியல் மன்றம் அந்த மன்றம் இந்த மன்றன்றது வந்து உட்காந்து பஜனை மன்றங்களாக இருக்குது. அந்த பஜனை மன்றங்களெல்லாம் சீர்செய் இயக்கம் மாதிரி ஒன்று நடத்தணும். அது என்ன வேலை பண்ணியிருக்கு ரிப்போர்ட் வாங்குங்க. இன்னொன்று இவங்க நடத்தக்கூடிய எல்லா வகுப்பும் பதிவு பண்ணுங்கள். இவங்க என்ன பேசுகிறாங்கன்றதை உடனுக்குடன் பார்க்க முடியலனாலும் ஒரு தொடர் கண்காணிப்பு வைங்க. அதனால தான் வந்து கிருஷ்ணகிரி மாதிரியான சம்பவங்கள் நடக்குது, இம்மாதிரியான சம்பவங்கள் நடக்குது. இன்னொன்று இதை வச்சுட்டு யாரையுமே பள்ளிக்கூடக்குள்ள விடக்கூடாதுன்ற முடிவும் தப்பு. உண்மையான அறிவியலாளர்களை பள்ளிக்கூடம் அடிச்சா. ஆமாம், சரியாக சொன்னீங்க. அந்த மாதிரி இல்லாமல் அரசு வந்து இந்த மாதிரியான விஷயங்கள்ல இது பண்ணணும். ஆசிரியர்களை கண்காணிங்க. மாணவர் மனசுன்னு ஏதோ ஒரு திட்டம் கொண்டு வர போகிறேன்னாரு அன்பில் மகேஷ். ஆனால் அது அந்த எந்த லெவலில் இருக்குன்னு தெரியல. ஆசிரியர்களோட பிற்போக்குத்தனங்களை தொடர்ச்சியாக வாட்ச் பண்ணுங்கள். ஏன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய ஆசிரியர்கள்லாம் 40 வயதை தாண்டியவங்கலாம் நிறைய பேர் இருக்காங்க. அவங்க எல்லாருமே வந்து பிற்போக்கு கருத்துக்களை கொண்டவங்களாக இருக்கிறாங்க. சாதியின் மீதும் மதத்தின் மீதும் ஆணாதிக்கத்தின் மீதும் நம்பிக்கை கொண்டவங்க. நம்மளே ஒரு பையனை கேட்டோமேங்க. அந்த பையன் தான் சொன்னான், தென்காசிலே தென் மாவட்டங்களில் ஒரு பையன். அவன் பையன்ட்டு அவர் வந்து நம்மால் இல்லைடா அவர் இந்த ஆளுடா அப்படின்னு சொல்லி அந்த பையன் சொன்னான். எல்லாரும் சமாதான டீச்சர் அப்படின்னு சொன்னானே. அதனால இதெல்லாம் கண்காணிக்கணும். இன்னும் ஆசிரியர்களுக்கு வகுப்பு நடத்துங்க. மாணவர்களுக்கு மாரல் சயின்ஸ்லாம் நடத்த வேண்டாம். இதை நான் சொல்ல குழந்தைகள் எழுத்தாளர் ஆயிஷா நடராசன் சொல்கிறாரு. குழந்தைகளுக்கு அறநெறி வகுப்பு நடத்த வேண்டிய தேவையில்லை, பெற்றோர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் தான் நடத்தணுன்றது. இதுதான் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு கருத்து, முக்கியமான ஒரு பார்வை. சட்ட ரீதியாகவும் நிர்வாக ரீதியாகவும் எப்படி இதை கொண்டு போகணும், எப்படி நீங்கள் பார்க்குறீங்கன்றது ஒரு வழக்கறிஞர் பார்வையில் ரொம்ப தெளிவாக சொன்னீங்க. ஸ்டாலின் அவருடைய ஆட்சி நடக்கணும், அதிகாரிகள் ஆட்சி நடத்தக்கூடாது அப்படிங்கிற ஒரு கோரிக்கை வச்சிருக்கிறீங்க. ஓட்டு போட்டது ஸ்டாலினுக்கு தான். கண்டிப்பாக. மிக்க நன்றி. 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 நம்ம இன்னும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.